Hello everyone, welcome to this amazing session of Mirror 30 in EM Waves guys. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சீக்ரெட். ஃபிசிக்ஸில் எவ்வளோ பேர் கஷ்டமான சாப்டர்லாம் அவ்வளோ உயிரை கொடுத்து படிப்பீங்க. ஆனால் எக்ஸாமில் டஃப்பாக கொஸ்டின் கேட்டுருவான், ஆன்சர் பண்ண முடியாது. சில சமயம் கேட்காம கூட விட்டுருவான். அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போவோம், கேட்க மாட்டான். ஆனால் EM Waves மாதிரி ஒரு லட்டு சாப்டர், சின்ன கான்செப்ட்ஸ், ஈஸி கான்செப்ட்ஸ், ஒழுங்காக டெக்னிக் கற்றுக்கிட்டா இதுலேருந்து மட்டும் துண்டா 8 மார்க் எடுத்துகிட்டு வரலாம். 2லேருந்து மேக்ஸிமம் 3 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க கைஸ். ஈஸியான சாப்டர், குட்டியான சாப்டர், ஒழுங்காக இதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தேவைங்கிற மாடல்ஸை மட்டும் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா +8 மார்க்ஸ்லேருந்து மேக்ஸிமம் +12 மார்க்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு வர முடியும். இதை நீ எப்படி பண்ணணும், இம்பார்ட்டண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஆஃப் MCQs இறக்கியிருக்கேன். லேட்டஸ்ட்டாக கேட்ட JEE மெயின்ஸ் ஜான்வரி அண்ட் ஏப்ரல் 2026லேருந்து நியூ மாடல் ஆஃப் சம்ஸ். பெருசாக நியூ மாடல் சொல்ல முடியாது, ஓல்டு மாடலில் லைட்டாக பட்டி டிங்கரிங் வேலை பார்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாத்தையும் இறக்கியிருக்கேன். இந்த மொமெண்ட்டில் என்னோட TNVK செஷனில் இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் MCQs எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இப்போது இதுலேருந்து லேட்டஸ்ட்டாக கேட்ட MCQs மட்டும் எக்ஸ்ட்ரா கார்பரேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் ஒழுங்காக இந்த செஷன் பாரு. நல்ல குவாலிட்டி ஆஃப் MCQs இருக்கு, சூப்பர் குவாலிட்டி MCQs எல்லாமே. அது எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன், வேகமாக சால்வ் பண்ண போகிறோம். யூ ஆர் கோயிங் டு ஹேவ் அ பிளாஸ்ட் இன் திஸ் செஷன் கைஸ். EM Waves என்ஜாய் பண்ணி படிக்க போகிற எல்லா MCQs எப்படி நீ ஆன்சர் பண்ணுங்கிற அந்த நேக்கும் அந்த ட்ரிக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். என் கூடவே சேர்ந்து வேகமாக MCQ சால்விங் முடிச்சுட்டு யூ ஆர் கோயிங் டு ஹேவ் அ MCQ சால்விங் செஷன் Mirror 30 in EM Waves guys. Straight away let's start பண்ணலாமா? ஓகே கைஸ், பிஃபோர் ஸ்டார்டிங் ஆஸ் யூஷுவல் இந்த சாப்டரோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் ட்ரெண்ட் அனாலிசிஸ் பார்க்கலாம். நான் யூஸ்வலாக போடுறது இல்லை Mirror 30க்கு, ஆனால் இதுக்கு போடணும்னு நினச்சேன். 25ல் 2 கொஷின், ரெண்டுமே ஆவரேஜ். 24ல் 2 கொஷின், 23ல் 2 கொஷின். லாஸ்ட் 3 இயர்ஸ் எடுத்து பாடுற ஆவரேஜாக 2 கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வருஷமும் 2026ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் கைஸ். கவனமாக படி, அதுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் 22ல் 1 கொஷின், அப்பயும் 2 கொஷின் கேட்டிருக்கான். 21லேயும் 2 கொஷின், 20லேயும் 2 கொஷின். எந்த சாப்டருக்குமே இவ்வளோ பெரிய ட்ராக் ரெக்கார்ட் இல்லை. கன்சிஸ்டண்ட்டாக லாஸ்ட் 6 இயர்ஸில் 2 கொஷின் வந்துட்டே இருக்கு. ஒழுங்காக படித்தா தடி தூக்க முடியும். ஸோ இதுக்கான எஃபர்ட்ஸ் எப்படி போட போகிறோம், எங்கே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 டாபிக்ஸாக டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். சரியா? ஸோ இது ரெண்டுலேருந்து தான் ஃபுல்லாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்ல லாஸ்ட் 3 இயர்ஸாக நல்ல ஃபோக்கஸ் இருக்குது. இதுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்மளோட TNVK செஷனில் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய MCQs போட்டிருக்கேன். எல்லா ப்ராப்ளம்ஸ் அங்கேயே சால்வ் பண்ணிட்டேன். டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஓவர். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் EM Wavesல தான் கொஞ்சம் டிஃபிகல்ட் கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்டாக கேட்க சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு JEE மெயின்ஸோட ஜான்வரி அண்ட் ஏப்ரல் அட்டன் பார்த்தீங்கன்னா எல்லா ஷிஃப்ட்ஸ்லையுமே ஆல்மோஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் EM Waves வந்து ஒரு கொஷின் இருக்கு. இதுலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஓவராலாகவே 2 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட்டு. நான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ரிலேட்டட் MCQs எல்லாமே TNVKல கவர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாரு. இங்கே 1 or 2 MCQs மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். முக்காவாசி MCQs இந்த EM Wavesக்கு தான். சரியா? போலாமா, படிக்கலாமா? கீழே கொடுத்துருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் இஸ் பயாலஜி மாதிரி சும்மா ஃபேக்ட், ஜாலியாக தான் படித்து என்ஜாய் பண்ண போறீங்க. இதில் ஒரே ஒரு கொஷின் இருக்கு, முக்கியமான கொஷின் கடைசியாக அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி இந்த சாப்டர்ல இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் MCQs பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் த Mirror 30 in EM Waves guys. But before starting, இதோட எல்லா செஷனோட PDF நம்ம டெலிகிராம் சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழில் அப்லோட் பண்ணிவிடுவோம். PDF போட்டே இருப்போம். உனக்கு வேணும்னா இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி சேனல் ஜாயின் பண்ணிக்கோ. எல்லாமே அப்லோட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆப்குள்ளே டெலிகிராம் இல்லாதவங்க நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் ஆப் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணிக்கோ. இன்ஸ்டால் பண்ணோடனே TNVKன்னு காட்டும். உள்ளே போனால் Mirror 30 இருக்கும். அதுக்குள்ளே போனால் ஃபிசிக்ஸ்குள்ளே இந்த PDF அப்லோட் பண்ணிவிடுவோம். கெமிஸ்ட்ரி பயாலஜி ரெஸ்பெக்டிவில் பண்ணிவிடுவோம். ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கிறோம், ஸ்கேன் பண்ணிக்கோ, யூஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ண. ரொம்ப 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 நீட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ ஒரு ஹை குவாலிட்டி லெக்சர்ஸ் வித் நோட்ஸ் டெஸ்ட் சீரீஸை கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக நம்ம TNVK ஃப்ரீ கிராஷ் கோர்ஸில் கொடுத்துட்ருக்கோம். யூஸ் பண்ணி நல்லா படிங்க. அண்ட் நம்ம சேனலுக்குள்ளே இந்த கோர்சஸ் செக்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பிளேலிஸ்ட்டும் லைனாக காட்டும். அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு உனக்கு வேணுங்கிறத ப்ராப்பராக படி. ஸோ இது Mirror 30க்கான பிளேலிஸ்ட்டு. இது உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோ. ஜஸ்ட் நம்ம ஆப்குள்ளே கோர்சஸ் செக்ஷனில் போனால் அந்த கோர்சஸ் செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த Mirror 30 வரும். இதில் என்ரோல் பண்ணிக்கோ ஃப்ரீயாக. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி நாங்கள் போட உனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். யூஸ் பண்ணி நல்லா படிங்க. அண்ட் திஸ் இஸ் த வீடியோ ஆஃப் TNVK EM Waves கைஸ். செம்ம ஃபீட்பேக் இந்த செஷனுக்கு. ஆக்சுவலாக நீ போய் கமெண்ட் செக்ஷனில் படிச்சுப்பாரு.
ஏன்னா இஎம் வேவ்ஸ்ங்கிற டாப்பிக்கில் கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் அதை ப்ராப்பராக படித்தா செம்ம ரிசல்ட் வரும். அது எப்படி பண்ணுங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி நல்லா படிச்சிருக்கீங்க நம்புறேன். வித் திஸ் லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் அவர் செஷன் கைஸ். இது எல்லாத்துக்கும் பின்னாடி எங்களோட கம்ப்ளீட் என்எஸ்டி டீமோட ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் இருக்குது. கன்சிஸ்டண்டாக நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாத்துக்கும் உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறது உங்களோட சப்போர்ட் தான். உங்கள் சப்போர்ட் தான் எங்களோட ஸ்ட்ரென்த்து. எங்களை மோட்டிவேட் பண்ணி நிறைய ஹார்ட் ஒர்க்கை தொடர்ந்து போட வைக்குது. என்ஜாய் பண்ணுறீங்க நம்புறேன். எங்களோட யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்புகிறோம். ஸோ தொடர்ந்து நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்கள் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த செஷனை மறக்காமல் லைக் பண்ணிக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைங்க. அது எங்களுக்கு நல்லா நிறைய பேருக்கு ரீச் ஆனால் ரொம்ப மோட்டிவேட் ஆகும். அண்ட் மறக்காமல் இந்த செஷனை பார்த்து முடிச்சுட்டு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இந்த செஷன் இருந்தது, எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் உங்கள் ஜெனுவனாக மனசுலேருந்து கொடுங்க. அது எங்களை படிக்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்க, ரொம்ப ஹாப்பியாக எங்களை மோட்டிவேட் பண்ணி நிறைய எஃபர்ட்ஸ் போட வைக்குது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. வித் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் த ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ ஆஃப் டுடே கைஸ். எங்கே கேட்டிருக்காங்க? ஜெய் மெயின் ஜான்வரி 2026 கேட்ட கொஸ்டின். இது வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ண. நவ் யூ கேன் டூ திஸ். ஓகே, ஐ ஹோப் ஸோ. வீடியோ பாஸ் பண்ணி இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணியிருப்பீங்க நம்புறேன். லெட்ஸ் ஸ்ட்ரைட் அவே சால்வ் திஸ் கொஸ்டின் கைஸ். என்ன சொல்கிறாங்க கைஸ்? இட்ஸ் அ டிப்பிக்கல் மாடல். இது பேர் தான் டிப்பிக்கல் மாடல். ஓகே, இதே மாடலில் 3லேருந்து 4 கொஸ்டின் இந்த ஜெய் மெயின் ஏப்ரல் அண்ட் ஜான்வரியில் கேட்டிருக்காங்க. இதே மாடலில் கேட்டிருக்காங்க. இதுக்கு இன்னண்ட் அரௌண்டாகவே 3லேருந்து 4 கொஸ்டின் வந்திருக்கு. அதனால தான் இது டிப்பிக்கல் மாடல்னு சொல்கிறேன். சரியா? எக்ஸாம்ஸ்க்கு இதுதான் பிடிக்கும். ஸோ இந்த ஒரு கொஸ்டின்லேயே உன்னை இஎம் வேவ்ஸோட ஸ்டாண்டர்ட் கொஸ்டினை ட்ரெயின் பண்ணி விட்டுறேன். பார்க்கலாம். த எலக்ட்ரிக் ஃபீல்ட் in a plane electromagnetic wave is given by electric field kana formula EY is equal to 69 sin 0.6 in 10 cube x minus 1.811 t volt per meter. ஒரு EM வேவோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? இதை கொடுத்துட்டு the expression for the magnetic field associated with this electromagnetic wave is, இதுதான் நீட்ல காலங்காலமாக கேட்டுட்டு இருக்காங்க. அதே தான் ஜெய் மெயின்லி கேட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஈக்குவேஷன் கேட்குறாங்க கைஸ். ஹவு டு அப்ரோச் திஸ் கொஸ்டின்? சிம்பிள். ஸோ இதுக்கு உனக்கு இஎம்வேவோட பேசிக்ஸ் தெரியணும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னா என்ன? ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஸோ ஒரு வேவ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான காம்பனண்ட் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான காம்பனண்ட் இருக்கு. அண்ட் இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த மாதிரி y ஆக்சிஸ்ல ஆசிலேட் ஆகுதுன்னா உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல ஆசிலேட் ஆகும். அண்ட் ரெண்டுமே எப்பயுமே சேம் ஃபேஸ், சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் வேவ் லென்த்தே மெயின்டைன் பண்ணும். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டும் உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நடுவில் சேம் ஃபேஸ், சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் வேவ் லென்த்தாக இருக்கும். ஆனால் ரெண்டு பேரும் பர்பண்டிகுலராக இருப்பாங்க. உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி எக்ஸ் ஆக்சிஸில் இப்படி மூவ் பண்ணுதுன்னா உங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி ஒய் ஆக்சிஸில் மேலே கீழே போகும். ஸோ ஒன்றை பார்க்குறப்ப இப்படி மேலே கீழே இப்படி போயிட்டு இருக்கும், இப்படி போகும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி ஹரிசான்டல் இப்படி போகும். ஸோ ரெண்டு பேருமே எப்பயுமே பர்பண்டிகுலராக இருப்பாங்க. திஸ் இஸ் த கான்செப்ட் இன் த இஎம் வேவ் கைஸ். சரியா? அண்ட் இவங்க ரெண்டு பேருமே இப்படி துடிக்கிறாங்கன்னு வச்சுக்கேன். ஆனால் உங்களோட வேவ் எப்படி டிராவல் பண்ணுது? உங்கள் வேவ் வந்து விங்கிற வெலாசிட்டியில் டிராவல் பண்ண போது which is mutually perpendicular to both electric field as well as magnetic field. ஸோ அப்போ உங்கள் வரல இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேலே கீழே இப்படி வேவ் ஆசிலேட் ஆக போகுது, உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி பண்ண போகுது. ஸோ உங்களோட வேவ் வந்து நேராக உங்களை பார்த்து வரப்போகுது. ஸோ ஆல் த த்ரீ ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ இதோட டைரக்ஷன் தான் இங்கே கீ. இந்த டைரக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் எல்லாருக்கும் சொல்ல தெரியும். இதை வெக்டர் சிம்பிள் எழுத சொன்னாங்கன்னா the answer is your v vector or v capன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா போட்டுக்கோ, v cap is equal to e cross b. ஓகே, e cross b தான் சொல்லணும், b cross e எழுதக்கூடாது. ஸோ இப்போ e cross b பண்ணால் you will get the velocity vector. இதை வச்சு தான் இந்த MCQ போட போகிறோம், பார்க்கலாம். சரியா? ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் எ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்க்கு ஜென்ரலைஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் EY is equal to E0 sin omega t plus kx plus phi. This is the generalized equation of a wave guys. இது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான வேவ். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒய் ஆக்சிஸில் ஆசிலேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் EYன்னு போட்டிருக்கோம். E0ங்கிறது ஆம்ப்ளிடியூட். இட் இஸ் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்படின்னு அர்த்தம், இந்த வெர்டிகலாக போட்டிருக்கோமா, இங்கேருந்து இந்த வெர்டிகலாக இருக்குல்ல, திஸ் இஸ் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E0. இட் இஸ் த மேக்ஸிமம் ஹைட். இதுதான் E0. சரியா? சைன்கிறது ஒரு சைன் வேவ் மாதிரி டிராவல் பண்ணுது. ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, கேங்கிறது வேவ் நம்பர். ஒமேகா இஸ் த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, 2π by டைம் பீரியட்னு சொல்லுவாங்க. கைஸ், நான் இந்த ஒரு கொஸ்டின் வச்சு ரிவிஷன் பண்ணிட்டா எல்லா கொஸ்டினுக்கு வேகமாக ஓடிடலாம். அதுக்காக சொல்லி கொடுக்குறேன், வேகமாக போயிடலாம். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் 2π by t. t is the time period of the wave. நெக்ஸ்ட் கேங்கிறது வேவ் நம்பர் which is 2π by lambda, where lambda is the wavelength. சரியா? அண்ட் 5ங்கிறது இனிஷியல் ஃபேஸ்.
திஸ் இஸ் த கம்ப்ளீட் கான்செப்ட் ஆஃப் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கைஸ். தென் இது எப்படி இருக்கோ, ஒரு வேவ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இதே மாதிரி தான் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கணும், அதுதான் இந்த டைரக்ஷன். சரி, இதை வச்சு நம்ம டைரக்ஷன் போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் இது வீல் இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தட் இஸ் இந்த ஈக்குவேஷனில் கேக்கு அப்புறமா ஒருத்தர் இருக்கான் பார்த்தே வந்தான். இந்த எக்ஸ் என்ன சொல்லுது, இது இஸ் த ஆக்சிஸ் கைஸ். எக்ஸ் ஆக்சிஸில் என்னோட வேவ் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுது. எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லுது. அப்படி ட்ராவல் பண்ணுறப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கலாம். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் நோக்கி போகலாம், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் நோக்கி போகலாம். அப்போ என்னோட வேவ் பாசிட்டிவ் நோக்கி போதா நெகட்டிவ் நோக்கி போதான்னு நம்ம எப்படி க்ளூ வச்சு கண்டுபிடிக்கணும்? யூ ஹாவ் டு see this equation கைஸ். இந்த ஈக்குவேஷனில் கேவோட சைன் பாரு, கேக்கு முன்னாடி இருக்கு ப்ளஸ் இருக்கு, ஒமேகா முன்னாடி இருக்கு, இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்கு, இங்கேயும் ப்ளஸ் ஒமேகா டி ப்ளஸ் கேஎக்ஸ் தான் இருக்கு. ரெண்டோட சைனுமே கம்பேர் சைன்ஸ். ஆக்சுவலாக இதெல்லாம் வேவ்ஸோட பேசிக்ஸை சொல்லி கொடுத்தேன், அதை பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். கம்பேர் த சைன்ஸ் ஆஃப் ஒமேகா டி அண்டு கேஎக்ஸ். ஓகே, ரெண்டுக்குமே சேம் சைன் இருந்ததுன்னா, ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ் ரெண்டுமே மைனஸ் மைனஸ் இருந்தால் உங்கள் ஆப்ஜெக்ட் வந்து நெகட்டிவ் ஆக்சிஸில் ட்ராவல் பண்ணுதுன்னு அர்த்தம். சரியா? இதுவே ரெண்டு பேருமே ஆப்போசிட் சைனில் இருக்காங்க, ஒருத்தருக்கு ப்ளஸ் ஒருத்தருக்கு மைனஸ், அது இங்கே ப்ளஸ் அங்கே மைனஸ் இருந்தால் ஆப்போசிட் சைன்ஸ் இருந்ததுன்னா எதர் ப்ளஸ் மைனஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ்ன்றதா உங்கள் வேவ் வந்து பாசிட்டிவ் ஆக்சிஸ் நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த எக்ஸுங்கிறத குறிக்குது எந்த ஆக்சிஸ்னு குறிச்சிடும். எக்ஸ்னு போட்டு எக்ஸ் ஆக்சிஸில் போகுது, ஒய்னா ஒய் ஆக்சிஸ், இசட்னா இசட் ஆக்சிஸில் உங்கள் வேவ் ட்ராவல் பண்ணுது. ஸோ கேக்கு அப்புறமா, கேங்கிறது வேவ் நம்பர்னு சொன்னேன், வேவ் நம்பருக்கு அப்புறமா இருக்கிற இது வந்து ஆக்சிஸ் ஆஃப் த ட்ராவலிங் ஆஃப் த வேவை சொல்லுது. இது ப்ளஸ்ஸா நெகட்டிவாங்கிறது இது ரெண்டு பேரோட சைன்ஸை கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். டன். ஸோ அப்போ இதை வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒய் ஆக்சிஸ், உங்களோட வேவ் வந்து எந்த வெலாசிட்டியில் எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு தெரிஞ்சிடறோம். இது ரெண்டையும் வச்சு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டோட டைரக்ஷனை ப்ராப்பராக மென்ஷன் பண்ணால் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த டைரக்ஷனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதுறோம். அப்படி எழுதுறப்ப எக்ஸாம்பிள் இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ்னா உங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு இசட் ஆக்சிஸ் வச்சுப்போம். BZ is equal to magnitude of magnetic field, magnitude or amplitude of the magnetic field B0. ஸோ இது E0 படிச்சோமா, this is your B0. ஓகே, இதோட ஆம்ப்ளிடியூட் நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யோர் B0ன்னு வரும். B0 இன்ட்டு இந்த எல்லா டேர்ம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா டேர்மையும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா உங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரே ஃபேஸ், ஒரே ஃப்ரீக்வன்சி, ஒரே வேவ் லென்த்தில் ட்ராவல் பண்ண போது மற்ற எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா சைனு ஒமேகா டி ப்ளஸ் கேஎக்ஸ் ப்ளஸ் 5 மற்றதெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ டிஃப்ரென்ஸ் வில் பி இன் ஆம்ப்ளிடியூட் ஆஸ் வெல் அஸ் த டைரக்ஷன். இதை மட்டும் நோட் டவுன் பண்ணினா இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இஎம்எஃப்ஸையும் நீ அடிச்சு தூக்கிடலாம். சரியா? அண்ட் த இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் இஸ் இந்த E0க்கும் B0க்கும் ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன் இருக்கு. எனிபடி, எனி ஐடியா? த ரிலேஷன் பிட்வீன் E0 and B0 is your E0 divided by B0 is equal to speed of the light in vacuum c guys. ஸோ அப்போ E0 by B0 is equal to c. அப்போ E0 by B0 is equal to 3 × 10⁸ meters per second போட்டுக்கலாம். This is the formula you need to remember. Done? ஐடியா வந்துருச்சா? ஸோ அப்போது இதுக்கப்புறம் ஒரு இஎம் வேவை காமிச்சா, இஎம் வேவுக்கு ஈக்குவேஷன் இந்த மாதிரி கொடுத்தா பதறி அடிக்காமல் இதை பார்க்குறப்போ உனக்கு இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வரணும். எது? E is equal to E0 sin omega t plus kx plus 5 ஞாபகம் வரணும். இதில் இந்த sin omega t plus kx plus 5ங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அதே தான் இருக்கணும்னு தெரியணும். இது ஆம்ப்ளிடியூட் மாறும், டைரக்ஷன் ஆஃப் இது மட்டும் மாறப்போகுது. அண்ட் இதில் கேக்கு அப்புறம் இருக்கிறது தான் ஆக்சிஸ் சொல்ல போகுது. அண்ட் இதோட சைன்ஸ் வச்சு வேவ் எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இது தெரிஞ்சால் போதும். அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த இஎம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இந்த ரிலேஷன் இருக்கு. வித் ஆல் திஸ் நாலேஜ் now let's enter MCQ solving of EM waves. போலாமா? let's have a blast guys. இப்போ நீ தான் ஆன்சர் சொல்ல போற. ஸோ அப்போ இந்த இதை பார்த்தா எப்படி தெரியுது? இந்த ஈக்குவேஷன் பார்த்தா EY is equal to E0 sin, இங்கே எக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கேட் இருக்குது, அப்போது கேஎக்ஸ் மைனஸ் இருக்குது ஒமேகா டி, அவ்வளோதான். ஒமேகா டின்னு இருக்குது, வோல்ட் பர் மீட்டர். எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் வந்து வோல்ட் மீட்டர். ஸோ அழகாக கொடுத்துட்டாங்களா? அப்போது இந்த சைனுக்கு அப்புறம் இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே மேக்னெட்டிக் ஃபீல்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி எங்கெல்லாம் இருக்குது? எல்லாத்துலையும் என்ன இருக்குது? 0.6 10⁻3x, 0.6 10⁻3x எல்லாத்துலையும் அப்படி தான் இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் -1.8 இருக்கணும். -1.8 எங்கெல்லாம் மைனஸ் இருக்குது? இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ரெண்டுலேயும் ப்ளஸ் இருக்குது. ரூல் அவுட் பண்ணிவிடு. அப்போது ஆப்ஷன் ஏ இல்லை ஆப்ஷன் டியில் மட்டும் தான் மைனஸ் அப்படியே அழகாக இருக்குது. அப்போ ஏவாக இருக்கணும் இல்லை டியாக இருக்கணும். ஏடி பார் ரெண்டுக்கும் ஒரே ஆம்ப்ளிடியூட் தான் கொடுத்துருக்கான். 2.3 10⁻⁻1 2.3 10⁻⁻1 பார்த்தே ரூல் அவுட் பண்ணுறியா? இது வரைக்கும் உனக்கு இந்த சாப்டர் பற்றி ஐடியா இல்லைன்னா கூட என்னோட வேவ்ஸ் டிஎன்விகே பார்த்துட்டு இந்த செஷனை பார்த்தாவே பாதி சம் இப்போ முடிச்சிட்டேன்.
ஸோ ரூல் அவுட் பண்ணி அழகாக முடிச்சிட்டேன். ஸோ 2.3 2.2க்கும் சேம் ஆம்ப்ளிடியூட். அப்போ டைரக்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதுமா? வாட் இஸ் த டைரக்ஷன் கைஸ்? பார்த்தே சொல்லு. உங்களோட இது kx இருக்கா, இது கேக்கு அப்புறம் இருக்கிறது x இருக்கா, அப்போ உங்கள் வேவ் வந்து x ஆக்சிஸில் போகுது, உங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்டு y ஆக்சிஸில் போகுது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே போகணும்? z ஆக்சிஸில் போகணுமா? இங்கே y போட்டிருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு yல இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு yல இருக்குமா? போகாது. இட் ஷுட் பி இன் z டைரக்ஷன். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் கைஸ். போடுறியா? எதில் கேட்ட கொஸ்டின் ரெடி? இது ஜெய் மெயின் கொஸ்டின். 5 செகண்டில் சம் போடுறீங்க. உனக்கு சொல்லி கொடுத்தோம்னா எவ்வளோ நேரம் ஆச்சு? 5 செகண்டில் சம் போட்டோம். என்ன பண்ணோம்? இதே ஈக்குவேஷன் மாதிரி இது இருக்கான்னு செக் பண்ணோம். ஆமாம், அதே ஈக்குவேஷன் மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்துட்டு ரூல் அவுட் பண்ணிவிட்டு எது வேலை, எது மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த ஆக்சிஸ்ன்னு பார்த்தோம். ஒய் ஆக்சிஸா, எக்ஸ் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ்னு பார்த்தாவே தெரியுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒய் ஆக்சிஸ், வேவ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இது ரெண்டுக்கும் பர்பெண்டிகுலராக போகணும். அப்போ இசட் ஆக்சிஸ் தான் போக முடியும். அப்போ BZ should be the answer. அப்போ ரெண்டையும் நம்ம கோரிலேட் பண்ணுறது இந்த ஈக்குவேஷன். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் கைஸ். ஓகே, இது ஷார்ட் டெக்னிக். சரியா? இது ஷார்ட் டெக்னிக் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். நீ செக் பண்ணிக்கோ. த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4னு போட்டிருக்கு. இதுக்கு ப்ராப்பரான ஒரு மெத்தட்னு இருக்கும்ல, அந்த மெத்தட் சால்வ் பண்ணலாமா? ஸோ திஸ் இஸ் ஷார்ட் டெக்னிக். உனக்கு MCQ எப்படி ஃபைனல் ஆன்சர் டக்குன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு நீ எல்லா டைமும் இந்த மாதிரி மோஸ்ட்லி இருக்கும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் இதுக்கான ஒரு ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் மெத்தட் இருக்குது. அதை வேகமாக சொல்லித்தரேன். நோட்ஸ் எழுதிக்கோ, கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே கொஸ்டினை காப்பி பேஸ்ட் பண்ண போல கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறப்போ இந்த மெத்தட் உனக்கு ஹெல்ப் பண்ண போது. ஸோ வாட் இஸ் திஸ் மெத்தட் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிய வேண்டியது டைரக்ஷன். இங்கே வேவோட டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது. ஃபார்முலா இஸ் நமக்கு என்ன தெரியும்? E cross B is equal to velocity. E என்ன? Y ஆக்சிஸ் போட்டிருக்காங்க. அப்போ J cap cross B என்ன கண்டுபிடிக்கணும். which is equal to V என்ன? velocity வந்து X. பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்ன்னு பார்க்கணும் கைஸ். சரியா? இங்கே ரூல் அவுட் பண்ண முடிஞ்சோன்னா ஈஸியாக போட்டோம். ஆனால் இந்த இடத்துல பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் நீ கண்டிப்பாக பார்க்கணும். உங்கள் வேவோட ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் வேவுக்கோட ஸ்பீடுக்கு பார்க்கணும். சரி பாரு, kx மைனஸ் ஒமேகா டின்னு இருக்கா, k இன்ட் எக்ஸ் மைனஸ் ஒமேகா டின்னு இருக்கா. அப்போ k பாசிட்டிவாக இருக்குது, ஒமேகா நெகட்டிவாக இருக்கா. அப்போது உங்கள் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் நோக்கி போகுது. அப்போ ஐ கேப் ப்ளஸ் ஐ கேப்பே போட்டுக்கலாம். இதுவே ரெண்டு ஒரே டைரக்ஷன் இருந்தால் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் மைனஸ் ஐ கேப்னு போட்டிருப்பேன். இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கிறதுனால ப்ளஸ் ஐ கேப் போட்டேன். சரி, அப்போ என்னோட பி கேப் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிடும்? என்னோட பி கேப் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் கிராஸ் ஜே கேப் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஜே கேப்பாக போகும். ஜே கேப் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஜே கேப். ஸோ we know the formula guys, we know the formula. I cap cross j cap is equal to என்ன? ஸோ உனக்கு தெரியும் I cap cross j cap is equal to k cap. ஓகே, I cross அடுத்து j cap cross k cap is equal to I cap. k cap cross I cap is equal to j cap. இதுதான் கான்ஸ்டன்ட், இதுதான் நார்மலான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நமக்கு I cross j இருக்கு. வெறும் I cross jனா k வந்திருக்கும். இப்போ நமக்கு எப்படி இருக்கு? I cross மைனஸ் ஜே இருக்கு. ஆன்சர் மைனஸ் கே கேப்னு வரணும். அவங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மைனஸ் கே கேப்னு வரணும். நமக்கு இந்த ஒரு 4 பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒய் ஆக்சிஸ்ன்னு கேட்டாங்க. ஜென்ரலாக இது ஆக மொத்தத்தில் உனக்கு இசட் ஆக்சிஸில் போதும் தெரிஞ்சா போதும். ஒரு சில கொஷின்ஸில் எக்ஸாக்டாக கேட்பாங்க, உங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல ப்ளஸ் கே கேப் நோக்கி போதா மைனஸ் கே கேப் நோக்கி தான் கேட்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு இது அந்த அளவுக்கு தேவைப்படல, ஜஸ்ட் நம்ம போட்டுட்டோம். கைஸ், ஐ எம் டீச்சிங் யூ வெரி 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 கோல்டன் பாயிண்ட்ஸ். இந்த சாப்டர் நீ எம்சிக்கு ஆன்சர் பண்ண நோட் பண்ணிக்கோ. ஸோ இந்த கொஸ்டினை ஜஸ்ட் நமக்கு ஈக்குவேஷன் எழுதணுங்கிறப்போ இது இசட் ஆக்சிஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்ச சம் ஓவர். இதுவே ஒரு சில கொஸ்டின்ல அட் தட் மொமெண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு மேலே போயிட்டு இருந்துச்சா கீழே போயிட்டு இருந்துச்சான்னு சொல்லி கேட்குறப்போ உனக்கு மைனஸ் ப்ளஸோட சிக்னிஃபிகன்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் இந்த டெக்னிக் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பேசிக்ஸ் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட் தெரிஞ்சிருக்கணும். இதை நான் வந்து வேவ்ஸ் சாப்டர்லேயும் சொல்லி கொடுத்துருக்கேன். லைக் எங்கேயோ போன செஷனில் கூட ரீசெண்டாக சொல்லி கொடுத்தேன். கரெக்டாக பார்க்குறேன். பேசிக்ஸ் ஆஃப் திஸ் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஐஜேகே தான் நமக்கு தெரியும். ஐஜேகே கண்டினியூஸாக வருமா? ஐ கிராஸ் ஜேகே, ஐ கிராஸ் ஜேகே, ஜே கிராஸ் கே வந்து ஐ, ஜே கிராஸ் கே ஐ, அப்புறம் கே கிராஸ் ஐ வந்து ஜே. அப்படியே லைன் அப்படியே ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் அப்படியே போனீங்கன்னா ஐ கிராஸ் ஜேகே, ஜே கிராஸ் கே ஐ, கே கிராஸ் ஐ ஜே. அப்படியே இது பாசிட்டிவாக இருக்கும். இதுக்கு நடுவில் எங்கேயோ மைனஸ் போட்டிங்கன்னா அப்படியே மைனஸ் போட்டுக்கணும். அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டே வரணும். பேசிக்ஸ் ஆஃப் வெக்டர் தெரியும் நம்புறேன். ஸோ அதை அப்ளை பண்ணால் வில் கெட் த ஆன்சர் கைஸ். டன். ஸோ நம்ம இதை வச்சு பி வந்து இசட் ஆக்சிஸ்ல சார்ட் அவுட் பண்ணிட்டோம். இசட் ஆக்சிஸ்னா இது 2 ஆப்ஷன் தான் இருக்க சான்ஸ் இருக்கு. இந்த 2 ஆப்ஷன்ல அப்படியே எல்லாத்தையும் போட்டே வந்தீங்கன்னா இங்க மைனஸ் பிளஸ் இருக்கு. நமக்கு இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்கோ அது அப்படியே தான் இங்க காப்பி பேஸ்ட் ஆகணும். அப்போ இங்க மைனஸ் தான் வரணும். இந்த ஆப்ஷன் ரூல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்து நீ பண்ண வேண்டியது ஆம்ப்ளிடியூட். இங்க E0 வேல்யூ என்ன? E0 is equal to
69 கொடுத்துருக்கான். நமக்கு B0 எப்படி கண்டுபிடிக்கணும்? B0 is equal to ஃபார்முலா E0 by B0 is equal to C. அப்போ எனக்கு B0 வேணும்னா E0 B0 by E0 is equal to C. அப்போ E0 is எனக்கு B0 தான் வேவ. B0 is equal to E0 by C. E0 ஓட வேல்யூ என்ன 69 divided by C என்ன 3 into 10 power 8 அடிச்சா 69 2 times 3 times 23 into 10 power 8 மேல போச்சுனா minus 8 23 into 10 power minus 8 இங்க 2.3 போட்டிருக்கான். அப்போ 2.3 into 10 power minus 7 வரணும். வருதா? 2.3 10 power minus 7 2.3 10 power minus 7. ஸோ மேக்னிடியூட் கரெக்டாக இருக்கு. ஸோ இது வச்சு தான் நம்ம மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். ஸோ 2.3 10 power minus 7 இப்படி தான் நமக்கு வந்திருக்கு. சரியா? ஸோ அதுக்கப்புறம் EM waves ப்ராப்பர்ட்டிஸில் கொஸ்டின் கேட்டால் பிளைண்டாலாம் அப்ரோச் பண்ண தெரியுமா? அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். யூ வில் கெட் நல்ல ஐடியாஸ். ஓகே, நவ் கைஸ், இதே கொஸ்டின் JEE Main April 2026 நான் சொன்ன பார்த்தியா, அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்பாங்க. அதுக்கான கொஸ்டின் அது, அதுக்காக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் டெக்னிக். நான் உனக்கு டெக்னிக் சொல்லி கொடுத்துட்டேன். MCQஸில் பட்டு போட்டு ஆன்சர் எடு. இட்ஸ் யோர் டைம். JEE Main April 2026 கேட்டான் பாரு, நீட்டில் கேட்க அடுத்த நாள் ஆகாது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காமிச்சேன்ல, இதே மாடல் 2025 காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீட் 2025 கேட்டது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ செகண்ட் கொஸ்டின், ஒன் ஃபார் த ஃபியூச்சர். இந்த மாதிரியும் கேட்டிருக்காங்க, திரும்ப காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறாங்க. பார்க்கலாம். ஓகே, ஐ ஹோப் ஸோ வீடியோ பாஸ் பண்ணி இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணியிருப்பீங்க நம்புறேன். லெட்ஸ் சால்வ் திஸ் கொஸ்டின் ஃபார் யூ. An electromagnetic wave travels in free space. Okay, free spaceல travel பண்ணுது electromagnetic wave along the x direction. ஒரு electromagnetic wave along the x axis போகுது at a particular point in space and time. At a particular point in space and time. அந்த particular momentல magnetic field வந்து B is equal to 2 into 10 power minus 7 J cap. Okay, magnetic field is equal to 2 into 10 power minus 7 J cap ன்னு சொல்லிட்டான். இது டெஸ்லா. ஓகே, it is associated with this wave in the momentல the value of corresponding electric field at this point. இதே மொமெண்ட்ல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சு சொல்லுங்கிறான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல தான் உனக்கு மைனஸ் கே கேப்பா பிளஸ் கே கேப்பா அந்த எல்லாமே சிக்னிஃபிகண்டாக இருக்கும். இது வரைக்கும் உனக்கு அது பிரச்சனை இல்லை, பட் இந்த பாயிண்ட்ல ரொம்ப முக்கியம். ஈக்குவேஷன் எழுதுறப்ப தேவைப்படும், இங்கே தேவை. ஸோ ஹவு டு ஃபைண்ட் கைஸ்? சிம்பிள். உங்க வேவ் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லிட்டான். அவனா நெகட்டிவ்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லியிருப்பான். எக்ஸ் ஆக்சிஸ் சொன்னால் நம்ம இப்போதைக்கு நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வியோட வந்து ப்ளஸ் ஐ கேப் தான். சரியா? இது வரைக்கும் அவங்க சொன்னது அப்படி தான் இருக்கு. பி வந்து ஜே கேப் சொல்லிட்டான். அப்போ இ மட்டும் கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் த ஃபார்முலா? ஸோ வி கேப் இஸ் ஈக்குவல் டு இ கேப் கிராஸ் கே பி கேப் இல்லையா? இ கிராஸ் பி தான் போடணும், பி கிராஸ் இ போடக்கூடாது. ஐ வி என்ன? ஐ கேப் விச் இஸ் ஈக்குவல் டு இ கிராஸ் பி என்ன? இ தெரியாது, இ தான் கண்டுபிடிக்கணும். கிராஸ் பி என்ன? ஜே கேப்பா. ஓகே, இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ இ கேப் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் கிராஸ் ஜே கேப். இந்த பக்கம் தான் மைனஸ் ஜே கேப்பு. ஸோ ஐ கிராஸ் ஜேனா வெறும் கே வந்திருக்கும், ஐ கிராஸ் மைனஸ் ஜேனா மைனஸ் கே கேப். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இந்த மொமெண்ட்ல மைனஸ் கே கேப்ல இருக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் மைனஸ் கே கேப் எங்க இருக்கு? இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம். ஸோ அப்போ ஸ்ட்ரெயிட்டாவே இந்த ரெண்டு ஆப்ஷன் ரூல்ட் அவுட். மைனஸ் கே கேப் தான் ஆன்சர்ல இருக்கணும். எப்படி இருக்கு பார்த்தியா கொஸ்டின்? இங்கேயும் ப்ளஸ் 60 மைனஸ் 60 ப்ளஸ் 30 மைனஸ் 600 கொடுத்துருக்கான். இப்படி தான் கேட்பாங்க. இதுக்கு தான் நாலேஜ் ரொம்ப முக்கியம். சொல்லி கொடுத்துட்டேன், ஜஸ்ட் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ வெறும் ஐ கிராஸ் ஜேனா கே வந்திருக்கும், ஐ கிராஸ் மைனஸ் ஜேனா மைனஸ் கே. டன். இதை வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு மேக்னெட் கண்டுபிடிக்கணும். ஹவு டு ஃபைண்ட் கைஸ்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னெட் என்ன? இட் இஸ் நத்திங் பட் சி பை சி இன்ட்டு E0 பை B0 இஸ் ஈக்குவல் சி. அப்போ E0 இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு B0. ஓகே, சியோட வேல்யூ 3 இன்ட்டு 10 பவர் 8 இன்ட்டு B0 வேல்யூ என்ன? 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 7. 2 3s are 6. 10 power 10 power minus 1 10. அப்போ 10 answer is 60 guys. Okay, 60 volt per meter. Okay, volt per meter. This is in எந்த கேப்? மைனஸ் கே கேப். ஸோ அப்போ உங்களோட E0 வந்து 60 volt per meter guys. 60 இருக்கா? 60 is in answer here and minus 60 is the answer guys. Minus 60 is the answer. So answer is minus 60 volt per meter K cap. செம்மையா செம்மையா. திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் குட் த ஆன்சர் கைஸ். 60 மைனஸ் கே கேப் மைனஸ் வெளில வந்துட்டு வெறும் கே கேப்னு போடலாம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. JEE Main ஏப்ரலில் கேட்ட கொஸ்டின்ரா, 10 செகண்டில் கொஸ்டின் போட்டுடலாம். சொல்லிக் கொடுக்கறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது, அவங்க போட்டால் 10 செகண்டில் போட்டுடலாம். திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் அப்ரோச். நைஸ், சூப்பர், கூல். இதனால தான் இந்த சாப்டரை அடிச்சுக்கிறேன். ஒழுங்காக படிங்க, டெக்னிக் போட்டு ஆன்சர் வந்துடும்னு. திஸ் இஸ் ஹோம்ஒர்க் கொஸ்டின் கைஸ். நான் ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்தேன்ல, அதே ஹோம்ஒர்க் கொஸ்டின் JEE Main ஜனவரியில் வேறு ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க. டெலிபரேட்டாக இது ஹோம்ஒர்க் எடுத்துக்கோ, எனக்கு கண்டிப்பாக ஆன்சர் போட்டு சொல்லணும். டெலகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் இதோட ஆன்சரை. அடுத்து JEE Main ஏப்ரல்லையும் அதே கொஷின். சி, தே ஆர் கண்டினியூவஸ்லி ரிப்பீட்டிங் ஒரே பேட்டர்ன்.
ஜெய் மெயின் ஜான்வரியில் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துட்டோம். ஜான்வரியில் 2வது கொஷின் இப்போ காமிச்ச கொஷின் வேறு அட்டம்ப்ட்டில் கேட்டிருக்கான். அதே மாடலில் ஏப்ரல் அட்டம்ப்ட்லையுமே கேட்டிருக்காங்க. அண்ட் நாட் ஒன்லி திஸ் இஸ் 1 or 2 times கைஸ், எவ்ரி இயர் தே ஆர் ஆஸ்கிங். நீட் எக்ஸாமினர்ஸ் வருஷம் விடாமல் கேட்குறாங்க. ஏன்னா நீ தப்பு பண்ணுவேன்னு, இந்த பேசிக்ஸ்லேயே தப்பு பண்ணுவேன்னு அவங்களுக்கு தெரியுது. ஸோ ஒரு நீட் ஆஸ்பிரண்டோட கடமை என்ன? கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப நல்லா படிச்சுட்டு போகணும், செம்ம கிளாரிட்டியில் இருக்கணும். அந்த கிளாரிட்டி என்னோட அந்த வேலை என்னோடது, அந்த கிளாரிட்டி உனக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். புரியுதா? ஸோ டிஎன்பிகே பார்த்துட்டு இந்த எம்சிக்யூ சீரிஸ் பார்த்து அதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே தேவையில்லை, இந்த இஎம்எஃப்ஸில் கழட்டி கொடுத்துருவேன் எல்லா டாப்பிக்குமே. ஸோ இப்போயும் உனக்கு தெரியும் ஒவ்வொன்று நீ தான் ஆன்சர் போட்டிருப்ப, இந்த ஆன்சர் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். லெட்ஸ் see கைஸ். போலாமா? இந்த கொஸ்டின் சேம் மாடல், நத்திங் டிஃப்ரெண்ட். பொறுமையாக பாடு, யூ கேன் கெட் த ஆன்சர் கைஸ். இதில் நீ வந்து கண்டிப்பாக நான் சொன்ன அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் கரெக்டாக போட அப்போ தான் ஆன்சர் வரும். இட் இஸ் அகெயின் ஹோம் ஒர்க். ஓகே, நான் போடலாம் சப்ப கொஸ்டின் தான் இப்போ சொல்லி கொடுத்த அதே மாடல் போட்டு வில் கெட் த ஆன்சர். நவ் லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஷின். 3rd கொஷின் நான் இப்போ உட்காந்து சால்வ் பண்ண போகிறேன். திஸ் இஸ் ஸ்டார் போட்டிருக்கேன் பாரு, ரொம்பவே நல்ல கொஷின். திஸ் இஸ் வெரி குட் கொஷின், நியூ கொஷின் கைஸ். இஎம் வேவ்ஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் யூஸ் பண்ணி இந்த கொஷின் இது வரைக்கும் வந்ததில்லை. இட்ஸ் அ நியூ மாடல். நோட் பண்ணி ஸ்டார் போட்டு எழுது. இது எவ்வளோ பேர் ஆன்சர் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கிவ் அ ட்ரை. என்ன சொல்கிறாங்க? An electromagnetic wave of frequency 100 megahertz, electromagnetic wave frequency கொடுத்துட்டான் 100 megahertz, propagates through a medium of conductivity sigma is equal to 10 mho mho per meter. Conductivity யூனிட் இது mho per meter. ஓகே, இந்த ஒரு மீடியம்குள்ளே போகுது, அந்த மீடியமோட கண்டக்டிவிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ த ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டி டு த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டி. புதுசாக இருக்கா? மேக்ஸிமம் கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டி. ஓகே கைஸ், வாட் இஸ் த கரண்ட் டென்சிட்டி ஃபார்முலா? ஸோ ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டி, ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டி கேட்குறாங்க. ஹவு டு ஃபைண்ட் அவுட் கைஸ்? ஸோ கண்டக்ஷன் கரண்ட் என்ன? ஸோ இதுக்கு நார்மல் பேட்டரி கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் ஒரு கெப்பாசிட்டர் பிளேட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அப்போ என்னது, இங்கேருந்து கரண்ட் கிளம்ப போகுது, கரண்ட் நேராக கிளம்பி வந்து இங்கே வரும். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜாக மாற்றிடும், இந்த பக்கம் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். ரெண்டுக்கும் நடுவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க போது. திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சார்ஜ். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைம் மாற இங்கே நீ வோல்டேஜை மாற்ற கரண்ட்டை மாற்ற டைம் மாறிட்டே இருக்கும். நிறைய கரண்ட் வர பாசிட்டிவ் சார்ஜ் மாறிட்டே இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் மாறிட்டே இருக்கும். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் மாற என்ன ஆகும்னா dE/dt, டைம் மாற எலக்ட்ரிக் ஃபீல்ட் மாறிட்டே இருக்கு. அதனால இது கூட அசோசியேட் இருக்க ஃப்ளக்ஸ் மாறிட்டே இருக்கு. ஸோ இந்த ஃப்ளக்ஸ் மாறினால இது ரெண்டுக்கும் நடுவில் கரண்ட் இன்டியூஸ் ஆகி, ஸோ சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால there will be some current between these two plates. இது ரெண்டு பிளேட்டு உள்ள கேப் தான் இருக்கு, எந்த ஒரு சார்ஜ் கேரியஸுமே இல்லாமல் இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு கரண்ட் இன்டியூஸ் ஆக போகுது. அண்ட் அந்த கரண்டோட வேல்யூ யுவர் I is equal to ε0 dφ/dt. ஸோ ஃப்ளக்ஸ் மாறிட்டே இருக்க போதுன்னு சொன்ன, எலக்ட்ரிக் ஃபீல்ட் மாறினால ஃப்ளக்ஸ் மாறிட்டே இருக்கு. ஸோ அது ரெண்டுக்கும் நடுவில் இதனால ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கரண்ட் இஸ் ε0 dφ/dt. எப்சிலாட்டுங்கிறது எப்போனா ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் ஏர் இருந்துச்சு, வேக்யூம் இருந்துச்சுன்னா எப்சிலாட் போடுவோம். இதே வேற மீடியம் இருந்ததுன்னா எப்சிலான் ஆரோட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்ட்டு ஏரியா போட்டிங்கன்னா dE/dt வந்துடும். ஓகே, ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்ட்டு ஏரியா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் உள்ள ஏரியா வெளில வந்துடும். திஸ் இஸ் அனதர் ஃபார்முலா ஃபார் கரண்ட் கைஸ். ஸோ இந்த கரண்ட் பேர் என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். சரியா? அண்ட் நம்ம ஒயர் வழியாக போகிற கரண்ட்டை கண்டக்ஷன் கரண்ட்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் பேசிக்ஸ். இதை வச்சு உன்னால் எவ்வளோ ஆன்சர் பண்ண முடியுதோ ஆன்சர் பண்ண. டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கான்செப்டை வெறும் 5 minutesல சொல்லி கொடுத்துட்டேன். நவ் லெட்ஸ் see the answer guys. What is current density? கரண்ட் டென்சிட்டினா என்ன? இது வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலே படிச்சிருப்போம். கரண்ட் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஜேன்னு சொல்லுவாங்க. ஜே வெக்டர் இஸ் நத்திங் பட் கரண்ட் டிவைட் பை ஏரியா. ஓகே, கரண்ட் டிவைட் பை ஏரியா தான் உனக்கு கரண்ட் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ கரண்ட் ஏரியாவை டிவைட் பண்ண தெரிஞ்சா கரண்ட் டென்சிட்டி. ஸோ உனக்கு கரண்ட்டுக்கான ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கொடுத்துட்டேன். ஸோ ஆனால் கேட்குறது கரண்ட் டென்சிட்டி கேட்குறான். கரண்ட் டென்சிட்டி I/A. ஸோ அப்போ I/A. இந்த கொஸ்டின் ரெண்டு கரண்ட் டென்சிட்டி கேட்டிருக்கான். கண்டக்ஷன் கரண்ட்டுக்கு டென்சிட்டி கேட்குறான், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டி கேட்குறான். ஸோ கண்டக்ஷன் கரண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டிக்கான ஃபார்முலா JD. ஓகே, கண்டக்ஷன் கரண்ட் ஓகே JCன்னு வச்சுக்கலாம். இது கரண்ட் டென்சிட்டி ஃபார் கண்டக்ஷன் கரண்ட் அதுக்கான ஃபார்முலா சிக்மா இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். சிக்மா இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் போட்டால் உனக்கு இதுக்கான ஆன்சர் வந்துடும். ஜஸ்ட் சிக்மா இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் த ரிலேஷன் கைஸ். டன். இது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கு தான் உனக்கு
த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கு தான் உனக்கு I இஸ் ஈக்குவல் டு ஏ டி எப்சிலான் ஏன்னு இருக்கா. அப்போ உனக்கு ஏ கீழே வந்துச்சுன்னா ஐடி பை ஏ கரண்ட் பை ஏரியா இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்ட்டு டிஇ பை டிடின்னு இருக்கு. திஸ் I by A is called displacement current density J. Displacement current density epsilon dE by dt. Conduction current வெறும் sigma into E போட்டா போதும். This is current density for conduction current. இது ரெண்டுக்கும் ரேஷியோ கேக்குறாங்க. How to put the ratio guys? எப்படி ரேஷியோ போடுவ? So E ங்கிறது இங்க E0 னு போட்டுக்கோ. சரியா? E0 is the amplitude. So அப்போ ரேஷியோ கேட்டிங்கனா the ratio of conduction current density divided by displacement current density. Conduction current density E epsilon sigma into epsilon naught divided by displacement current density க்கு epsilon naught into dE by dt. dE by dt இல்லையா? How to solve dE by dt? So electric field எப்படி மாறிட்டு இருக்கு? electric field இந்த क्वेश्चन எப்படி மாறிட்டு இருக்கு? ஏதாவது கொடுத்திருக்காங்களா? எதுவும் பெருசா நம்ம கொடுக்கல. அப்போ ஜெனரல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்னா electric field நம்ம ஒரு EM wave எப்படி படிப்போம்? E is equal to E0 sin omega t. This is the generalized concept used to study. அப்போ dE by dt னா dE by dt அப்படினா இதை differentiate பண்ண d by dt of E0 sin omega t. ஓகே, இது differentiate பண்ண ஆன்சர் என்ன வந்துற போகுது? E0 கான்ஸ்டன்ட் வெளில வந்துரும். ஓகே, E0 கான்ஸ்டன்ட் வெளில வந்துரும். sin omega t differentiate பண்ண என்ன ஆயிடும்? sin omega t differentiate பண்ணினா you will get cos omega t plus cos omega t பாசிட்டிவ் தான் வரும். and omega t differentiate பண்ணா will get omega. அப்போ dE by dt கான ஃபைனல் ஆன்சர் என்ன? dE by dt is equal to omega E0 cos omega t guys. ஓகே, cos omega t இதை கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா your sigma into E. இது வரைக்கும் E தான். ஓகேவா? சாரி, இது வரைக்கும் கூட நீ ஈனே வச்சுக்கோ. sigma into E divided by என்ன இருக்கு? இங்க ஆல்ரெடி எப்சிலன் நாட் இருக்கு. ஒமேகா E0 ஓகே cos omega t. ஓகே, இது வெறும் JC by JD guys. क्वेश्चन என்ன கேக்குறாங்க? maximum current density divided by maximum displacement current density. அப்ப maximum வேல்யூ கேக்குறாங்க. இதோட maximum வேல்யூ என்னன்னா JC max divided by JD max. ஓகே, இதோட maximum வேல்யூ என்ன? maximum value of electric field is E0. அப்ப வெறும் sigma into E0 போட்டுக்கோ divide by இதோட maximum value எப்ப? just cos ஓட maximum value தான் இதோட maximum value இருக்கும். cos எப்ப maximum இருக்கும்? answer is 1. any value எந்த trigonometry ஓட maximum value is 1. அப்ப just epsilon naught omega E0 into 1 இருக்குமா? E0 cancel ஆயிடுமா? அப்ப formula is answer is sigma by epsilon naught into omega is the answer. அப்ப இதுதான் என்னோட ஆன்சரா வரப்போகுது. கொடுத்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி will get the answer like nothing guys. சிக்மாவோட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்கான்? 10 mho per meter கொடுத்திருக்கான். அப்ப 10 வெச்சுக்கோ. இந்த இடத்துல சிக்மாவோட வேல்யூ 10. டிவைட் எப்சிலானோட வேல்யூ என்ன? ஓகே, 1/4 pi எப்சிலானுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு எப்சிலான் நாட்டுக்கு நம்ம மாத்தி எழுதுற மாதிரி இருக்கும். ஜெனரலா 8.85 10⁻⁻12 போடுவோம். ஆனா இங்க இவங்க இந்த மாதிரி டெலிபரேட்டா இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா நம்ம யோசிக்கணும். அப்ப எப்சிலான் is equal to 9 10⁻9 கீழ வரட்டும். 4 pi into 10⁻9. 4 pi into எப்சிலானுக்கு பதிலா 1/4 pi into 9 into 10⁻9 போட்டுக்கிறேன். into omega என்ன guys? omega is the angular frequency or angular velocity. 2 pi into f. so 2 pi into f ஓட வேல்யூ என்ன? frequency என்ன கொடுத்திருக்கான்? frequency is 100 megahertz கொடுத்திருக்கான். so 100 megahertz என்ன? 100 into mega na 10⁻6. ஓகே, கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணு. அப்போ 2 pi into 110⁻6 10⁻8 னு போட்டுக்கிறேன். 10⁻8 சால்வ் பண்ணா 2 pi 4 pi 2 times 10⁻9 10⁻8 வெறும் இங்க 10 மட்டும் இருக்கட்டும். அப்ப 2 9s are 18 into 10 180. அப்ப ஆன்சர் இஸ் 10 by இதெல்லாம் 1/180 இருக்கு. மேல போச்சுன்னா வெறும் 180 ஆயிடும். ஆன்சர் இஸ் 1800. the ratio of JC by JD கான மேக்ஸ் JC max by JD max கான ஆன்சர் இஸ் 1800 guys. 1800 எவ்வளவு பேருக்கு வந்திருக்கு? 1800 numerical value. The answer is 1800 and that is the correct answer for this question. அதான் ஸ்டார் போட்டிருக்கேன் guys. It's a new model question that we can expect. இது ரொம்ப lengthy question இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். உனக்கு கான்செப்ட் சொல்லிக் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. The concept is simple guys. என்ன கேட்குறாங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன். ரெண்டு கெப்பாசிட்டர் பிளேட்டுக்கு நடுவில் நம்ம கரண்ட் அனுப்பிட்டே இருக்கனால சார்ஜ் ஏறிட்டே இருக்கும். சார்ஜ் ஏறினாலும் இங்கே மோர் பாசிட்டிவ் இங்கே மோர் நெகட்டிவ். அப்போ என்ன ஆகும்? சார்ஜ் மாற எலக்ட்ரிக் ஃபீல்ட் நடுவில் மாறிட்டே இருக்கு. டைம் மாற எலக்ட்ரிக் ஃபீல்ட் மாறிட்டே இருக்கனால இது கூட அசோசியேட் இருக்கிற எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் மாறும். ஏன்னா பிகாஸ் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
EA cos theta, இங்க cos theta 1 அடிச்சு வச்சுக்கோ, EA வா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் மாறிட்டே இருந்தால் ஃப்ளக்ஸ் மாறிட்டே இருக்குமா? அப்போ ஃப்ளக்ஸ் மாறிட்டே இருக்கிறப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கரண்ட் பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ID is equal to epsilon naught into d phi by dt படிச்சிருக்கோம். ஸோ திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் மட்டும்தான் இருக்கும், ஒயர் இருக்கிற இடத்துல இருக்காது. ஸோ இங்கேருந்து ஒயர் கிளம்பி போகிறப்போ இதில் ஒயரில் போகிற கரண்ட்டை கண்டக்ஷன் கரண்ட் ஐசின்னு சொல்கிறோம். கண்டக்ஷன் கரண்ட் ஐசின்னு சொல்கிறோம். ஸோ ஐசி ஓகே. அப்போ இதை வச்சு ஒரு கரண்ட் டென்சிட்டி கேட்டாங்கன்னா கண்டக்ஷன் கரண்ட்னால கரண்ட் டென்சிட்டி இஸ் ஐசி பை ஏ, தட் இஸ் சிக்மா பை சிக்மா இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. சிக்மா இஸ் த கண்டக்டிவிட்டி, E is the electric field. இது current electricity chapter நம்ம படிச்சிட்டோம், சொல்லி கொடுத்துருக்கேன். சிக்மா இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டக்டிவிட்டி மல்டிப்ளை பை எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு டன். இப்போ நம்ம கிட்ட டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கும் கரண்ட் டென்சிட்டி கால்குலேட் பண்ண சொன்னாங்க. ஸோ இதில் ஃபையோட வேல்யூ E இன்ட்டு ஏன்னு எழுதுனா ஏரியா வெளில வந்துடும், E மட்டும் உள்ளே இருக்கும். ஸோ அப்போ E இன்ட்டு ஏ ஏரியா இன்ட்டு எப்சிலான் நாட் இன்ட்டு டிஇ பை டிடி, ஏரியா டினாமினேட்டர் வந்துச்சுன்னா ஐடி பை ஏ வரும். ஐடி பை ஏ இஸ் த கரண்ட் டென்சிட்டி. ஏன்னா கரண்ட் டென்சிட்டி ஃபார்முலாவே கரண்ட் பை ஏரியா. அப்போ கரண்ட் பை ஏரியா ஈக்குவல் எப்சிலான் டிஇ பை டிடின்னு கிடைச்சது. இந்த ஃபார்முலாவை நமக்கு கொடுத்த கான்செப்ட் அப்ளை பண்ணி பார்த்தோம். அப்ளை பண்ணுறப்ப வி காட் த ஆன்சர். E is equal to E naught sin omega t ஜென்ரலைஸ் ஃபார்முலா. இதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணோம், டிஃபரன்ஷியேட் பண்ணோம், வி காட் த ஆன்சர். அண்ட் அவங்க இதில் மேக்ஸிமம் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இதை கொண்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண இந்த வேல்யூ வருது, அதுக்கு சிக்மா டி வருது. இதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடையாது, இதோட மேக்ஸிமம் இஸ் E naught. ஈயோட மேக்ஸிமம் E naught அண்ட் இதோட மேக்ஸிமம் வேல்யூ 1. அப்போ சப்ஸ்டியூட் பண்ண E naught கேன்சல் பண்ண got the final formula for the ratio. and இந்த இடத்துல கொடுத்த வேல்யூ சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணா we got the answer guys. done and dusted. clearல புரியுதுல? இவ்வளவுதான்டா சம்ம. ஸோ இது ரொம்ப நல்ல குவாலிட்டி கொஸ்டின், ஒரு புது மாடல் ஆஃப் கொஸ்டின். ஐ ஹோப் எல்லா நீட் ஆஸ்பெக்ட் தெரிஞ்சிருக்கு நம்புறேன். ஜஸ்ட் இங்கே எழுதி வச்சிருக்கேன், வேணும்னா ரெஃபர் பண்ண. and 1800 is the correct answer for this question. சரியா? now let's proceed for the question. JEE Main January 2026ல கேட்ட கொஸ்டின் பார்க்கலாம். வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணு. யூ கேன் டூ இட் கைஸ். மார்னிங் 4 AM நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறப்போ இட்ஸ் ஓகே, லெட்ஸ் டூ இட். என்ன சொல்கிறாங்க? த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் எ பிளேன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ட்ராவலிங் இன் அன் அன்னோன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மீடியம். கைஸ் இதுவும் நியூ மாடல், இது எல்லாமே புதுசுடா, புதுசு. அதுக்காக தான் இறக்கியிருக்கேன் எல்லாத்தையுமே நம்மளோட மிரர் 30க்குள்ளே. இதெல்லாம் நீங்கள் வெளில எங்கேயும் நிறையா பார்க்க முடியாது, ரொம்ப ரேர். நீட் பிஒய்க்யூவில் கேட்கல, அதனால தான் இது எல்லாமே நீட்டில் வரதுக்கு ஹையஸ்ட் சான்ஸ் இருக்குது. த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் எ பிளேன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ட்ராவலிங் இன் அன் அன்னோன் நான் மேக்னெட்டிக் மீடியம். நம்ம படிக்க போகிறது ஒரு நான் மேக்னெட்டிக் மீடியம். இட்ஸ் எ நியூ திங், சொல்லித்தரேன். இது வரைக்கும் ஒரு மீடியமை ஜென்ரலாக மீடியம்னு சொல்லி விட்டுருவாங்க. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மீடியமோட நேச்சர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. என்னோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து இது வழியாக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி போகிறப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அண்ட் பார்த்தாவே தெரியுது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒய் ஆக்சிஸில் போகுது, என்னோட வேவ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஆப்வியஸாக என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இசட் ஆக்சிஸ் தான் இருக்க போது, பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. வேர் எக்ஸ் டி அண்ட் அதர் வேல்யூஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆஃப் த மீடியம் இஸ், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் என்ன? எப்சிலான் ஆர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க guys. எப்சிலான் ஆர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஹவு டு ஃபைண்ட் அவுட் த எப்சிலான் ஆர்? எனி ஐடியா ஹவு டு ஃபைண்ட் அவுட் எப்சிலான் ஆர் கைஸ்? தெரியுமா எப்படி கண்டுபிடிக்கணும்னா? எப்சிலான் ஆர் இஸ் த டைஎலக்ட்ரிக் மீடியம், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆஃப் த மீடியம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன? த ஃபார்முலா யூனிட் ரிமெம்பர் இஸ் வெலாசிட்டி. இந்த எப்சிலான் ஆர்ல எங்கே வரும்னா, யுவர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு சி டிவைட் பை ரூட் அண்டர் மியூ ஆர் எப்சிலான் ஆர். சரியா? இதுதான் கான்செப்ட். இந்த ஃபார்முலால தான் உனக்கு யூஸ்வலாக இது விஷயம் வரும். சரியா? இந்த விஷயம் வரும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் த EM wave in that medium is equal to velocity of the EM wave in the light or vacuum, that is 3 × 10⁸ CA divided by root under mu r into epsilon r. சரியா? now இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு சியோட வேல்யூ தெரியும், எப்சிலான் ஆர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, வி தேவை. ஸோ வி கண்டுபிடிச்சா இந்த கொஸ்டினை சால்வ் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதில் மியூஆரோட வேல்யூ நமக்கு தெரியாது, அதுக்காக தான் இந்த க்ளூ கொடுத்துருக்காங்க. இது ஒரு நான் மேக்னெட்டிக் மீடியம் சொல்லிட்டு, நான் மேக்னெட்டிக் மீடியமில் மியூஆரோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1, அவ்வளோதான். இதுக்காக தான் இந்த ஒரு வார்த்தை. இதெல்லாம் புது வார்த்தை, நீட்டில் கேட்குறப்ப பயந்துருவீங்க. இப்போயே எக்ஸ்போஸ் ஆயிக்கோ. நாட் மேக்னெட்டிக் மீடியம்னா ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டியோட வேல்யூ 1 இருந்துடும், அவ்வளோதான். அங்கே 1 போட்டால் சம் ஓவர். அப்போது சி தெரியும், இஆர் கண்டுபிடிக்கணும், வி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஹவு டு ஃபைண்ட் அவுட் த வெலாசிட்டி ஆஃப் த EM wave கைஸ்? EM வேவோட வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? சிம்பிள். இந்த டேட்டா வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லு. இந்த டேட்டா வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்?
இது சுற்றி வளைச்சு கண்டுபிடிக்கலாம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ நான் அதுக்கு ஈஸி மெத்தட் சொல்கிறேன். இந்த இடத்துல எக்ஸுக்கு மட்டும் இருந்தால் யார்? இவன் கே, இவன் பேர் கே. இவன் யார்? டீக்கு மட்டும் இருந்தால் இவன் பேர் ஒமேகா. ஸோ தட் இஸ் ஒன் கான்செப்ட் கால்டு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பை கே. நான் வந்து டிஎன்விக்கில் சொல்லி கொடுத்துருப்பேன். வெலாசிட்டிக்கு ஒரு 10 ஃபார்முலா எழுதி போட்டிருப்பேன். அதில் ஒரு ஃபார்முலா இஸ் v is equal to omega by k. நமக்கு ஒமேகாவும் இருக்குது, கே இருக்குது. ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணால் வில் கெட் த ஆன்சர் ஃபார் வெலாசிட்டி ஆஃப் த. ஸோ ஆன்சர் இஸ் ஒமேகா ஆன்சர் என்ன? 4.5 10 power 14. சப்ஸ்டியூட் பண்ண 4.5 into 10 power 14 டிவைட் பை கேவோட வேல்யூ என்ன? கேங்கிறது இந்த எக்ஸுக்கு மட்டும் இருக்க 3 into 10 power 6, 3 into 10 power 6. ஸோ 4.5 by 3, 45 by 3 15. 4.5 by 3 na answer is 1.5 duma. 1.5 10 power 14 by 16, 6 அப்போ 10 power 8 6 14 8 times அடிக்குமா? அப்போ 1.5 10 power 8. அப்போ velocity is equal to, velocity யோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, 1.5 10 power 8. c தெரியும். அப்போ இதை வச்சு சால்வ் பண்ணலாமா? ஸோ எனக்கு எப்சிலான் ஆர் தான் தேவை. ஸோ இங்கே 1.5 into 10 power 8, 1.5 into 10 power 8 is equal to இது 3 into 10 power 8 divided by root under mu r ஓட வேல்யூ 1 ஆச்சு, just epsilon r. அப்போ அடிச்சா 10 power 8 cancel. இது 2 times. அப்போ root under epsilon r is equal to 2. அப்போ epsilon r is equal to 2 square. epsilon r ஓட வேல்யூ 2 square is 4. அப்போ answer for this question is 4 guys. Answer is 4. Dielectric constant of the medium is 4 answer வரணும். Nice questionல EMF ல இருந்து ஒரு நல்ல குவாலிட்டி கொஸ்டின். அகைன் கைஸ், ஆக்சுவலி இட்ஸ் ஈஸி, பட் இந்த வார்த்தை மட்டும் லைட்டாக நம்மளை யோசிக்க வைக்கிது, மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ த கொஸ்டின் தே ஆர் கிவன் இஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்மளோட இந்த ஒரு மீடியமில் ட்ராவல் ஆகுது, அந்த மீடியம் ஒரு நான் மேக்னெட்டிக் மீடியம், அந்த மீடியமோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எப்சிலன் ஆர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுக்கு உனக்கு பேக் நாலேஜில் இந்த எப்சிலன் ஆர் எந்த ஃபார்முலாவில் இருக்குன்னு தெரியணும். அதுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும், வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. ஸோ வாட் ஆர் த ஃபார்முலாஸ் ஃபார் வெலாசிட்டி நீ குறைஞ்சப்போ, வெலாசிட்டி ஆஃப் த wave in a medium is given by c divided by root under mu r epsilon r னு ஒரு ஃபார்முலா இருக்கு. வேர் நான் ஒரு கான்செப்ட் கொஞ்சம் சொல்லி தரேன் வேகமா. ஸோ உங்க ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் மியூங்கிறது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் எனி மீடியம் which is given by, which is equal to root under mu r epsilon r. வேற இங்க மியூங்கிறது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிடையாது, இது மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டி. இதுல ஆர்னு போட்டாங்க என்ன மீனிங்? ரிலேட்டிவ் மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டின்னு அர்த்தம். சரியா? அடுத்து இஆர்ங்கிறது ரிலேட்டிவ் எலக்ட்ரிக் பர்மிட்டிவிட்டின்னு அர்த்தம். பர்மிட்டிவிட்டி இதுக்கு இன்னொரு பேர் தான் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ இந்த கான்செப்ட் படி உங்க ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் அண்டர் மியூ ஆர் பை எப்சிலன் ஆர். சரியா? ஸோ இந்த இடத்துல ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்ன அர்த்தம்? சி பை வின்னு அர்த்தம். வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஏர் டிவைட் பை வெலாசிட்டி ஆஃப் EM wave in மீடியம். ஸோ அப்போ சி பை வி இஸ் ஈக்குவல் டு ரூட் அண்டர் மியூ ஆர் எப்சிலன் ஆர்னு வந்திருக்கும். நமக்கு என்ன தேவை? ஜென்ரலாக நமக்கு படிக்கிறது v இஸ் ஈக்குவல் டு, இது அங்கே போயிட்டு கீழே வந்துடும், சி டிவைட் பை ரூட் அண்டர் மியூ ஆர் எப்சிலன் ஆர்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா EM wave படிப்பீங்க. இதோட டெரிவேஷன் இதுதான். சரியா? இன்னொரு விஷயம், c இஸ் ஈக்குவல் டு 1 பை ரூட் அண்டர் மியூ நாட் எப்சிலன் நாட். இது ஒரு ஃபார்முலா இருக்கு, இதுவும் ஞாபகம் வச்சுக்கோ. இது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம்க்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூ நாட் எப்சிலன் நாட், இது ஒரு ஃபார்முலா. அடுத்து வேற ஃபார்முலா தேவை, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பை கே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ம்பாங்க. இது ஒரு ஃபார்முலா. அண்ட் வேற என்ன ஃபார்முலாஸ் ரிலேட்டட் டு வெலாசிட்டி உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ v இஸ் ஈக்குவல் டு c டிவைட் பை, இதை பதிலாக ஜஸ்ட் மியூ போட்டுக்கலாம், ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எழுதிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த டைனி திங்ஸ் யூ நீட் டு ரிமெம்பர் கைஸ். உனக்கு கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே. ஓகே, மியூ இஸ் ஈக்குவல் சி பை வி, அதான் அது ஞாபகம், மியூ இஸ் ஈக்குவல் சி பை வி, அதான் எல்லாமே இருக்கு. ஸோ வித் திஸ் லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட் கைஸ். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சதா? எப்படி அப்ரோச் பண்ண ஐடியா வந்துருச்சா? இதை நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம். இது நான் மேக்னெட்டிக் மீடியம், மியூ ஆரோட வேல்யூ 1 ஆயிடுச்சு. ஸோ 1 இன்ட்டு இது ஃபுல்லாக வேறு எப்சிலன் மட்டும் இருக்கும். இந்த எப்சிலன் அந்த பக்கம் போய்டும், ரூட் எப்சிலன் மேலே போயிடுச்சு, இதை கீழே வந்து சால்வ் பண்ண ஆன்சர் வந்து 2 வந்துச்சு. ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் 4 கைஸ், அவ்வளோதான். ஸோ யூ காட் த ஆன்சர். லெட்ஸ் ப்ரொசீட் ஃபார் நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஹோம்ஒர்க் கொஸ்டின். இது என்ன ஃபார்முலா? ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியமே கேட்டிருக்காங்க. பார்த்தியா, JEE மெயின் ஜான்வரியில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் எங்கே கேட்டிருக்காங்க? அவன் போட்டு இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். இதுவும் JEE மெயின் ஜான்வரியில் தான், வேறு ஷிஃப்ட்டில் கேட்டிருக்கான். ஓகே, ஸோ ஒரே கான்செப்டே திரும்ப கேட்குறாங்க. இங்கே டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வச்சு கேட்டிருக்காங்க, இந்த இடத்துல உனக்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. சி கைஸ், இப்படி தான் நீட் எக்ஸாம்லேயே கொஸ்டின் வரும்.
see நான் வந்து இது அப்படியே காப்பி பேஸ்ட் அடிப்பாங்கன்னு சொல்ல, சேம் மெத்தடாலஜி இங்கே ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. இன்னும் கொஷின் ஈஸி பண்ணியிருக்காங்க. சரியா? ஜஸ்ட் இதுலேயுமே என்ன பண்ணியிருப்பேன், வெலாசிட்டி வச்சு தான் கண்டுபிடிப்பேன். ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் என்ன பண்ணுவேன், ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு C/V. ஸோ அப்போ சியோட வேல்யூ தெரியும், V கண்டுபிடிச்சா போட்டுடலாம். V கண்டுபிடிக்க என்ன பண்ணுவேன், ω/K பண்ணுவேன். அதே ஃபார்முலா அதே திங்ஸ் தான் உன்னை யோசிக்க வைக்கிறாங்க. இந்த இடத்துல டைரக்டாக ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்க வச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ வியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கேன்சல் பண்ணி ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்திருக்கும். இந்த கொஸ்டின் அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நீட்டில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். நான் இப்போ சால்வ் பண்ணுற கொஸ்டின்ஸ்க்கும் அதுக்கும், ஆனால் மெஜாரிட்டி வில் பி டிட்டோ கைஸ். ஓகே, நவ் லெட்ஸ் ஆன்சர் திஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஈஸி, பக்கா ஜாலி கொஸ்டின், ஆன்சர் பண்ணலாம். இது எவ்வளோ தடவை தெரியுமா ரிப்பீட் ஆயிருக்கு? ஜேஇ மெயின்லேயே 2024 ஒரு 3 தடவை ரிப்பீட் ஆயிடுச்சு. நீட்லேயும் ஒரு தடவை கேட்டிருக்கான். இது ஒரு மேட்சி டைப் ஆஃப் கொஷின். மேபி இந்த வருஷம் இந்த மேட்சி டைப் ஆஃப் கொஷின் நீட் எக்ஸாமில் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. அதுக்காக இதை போட்டுட்டேன். ஜேஇலே இப்போ கேட்டிருக்கான். ஸோ இந்த கொஷின் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு எதுவும் தோணும் போல ஜே எக்ஸாமினர்ஸ்க்கு. இதுலேருந்து கேட்டிருக்காங்க, ஹவு டு ஆன்சர் திஸ் கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் எல்லாத்தையும் விட ஃபஸ்ட் ஈஸியாக கண்ணில் பட்டவனே தெரியாது. எதை சொல்லலாம், இது சொல்லாமா, B.dl is equal to μi. இது என்ன ஈக்குவேஷன் கைஸ்? இட் இஸ் நத்திங் பட் யுவர் ஆம்பியர் சர்க்யூட் உள்ள. அப்போ D1 D1 எங்கே இருக்குது? D1 ஆப்ஷனே கரெக்ட் ஆன்சர். சம் ஓவர், அவ்வளோதான். நமக்கு தெரியும் B.dl is equal to μ0 இன்டெக்ரல் ஓவர் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். உங்களுக்கு ஜூம் இன்ல தெரியுதான்னு தெரியல. இன்டெக்ரல் ஓவர் த க்ளோஸ் சர்ஃபேஸ் B.dl is equal to μ0 ஆம்பியர் சர்க்யூட்ல டைரக்ட் ஈக்குவேஷன். ஆன்சர் இஸ் D1. வேறு எதுலையுமே D1 இல்லை, சம் ஓவர். இருந்தாலும் மற்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் திஸ்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஓவர் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா E.dA over the closed surface is equal to Q/epsilon. Q/epsilon என்ன? is Gauss law of electrostatics. அப்போ C4 வருது. ஓகே, நெக்ஸ்ட் integral B.dl is equal to μ0 into I plus epsilon d phi by dt, which is nothing but your Ampere-Maxwell's law B3. சொல்லித்தரேன். Ampere-Maxwell's law என்ன சொல்லித்தரேன்? integral B.dl is equal to μ0 into I plus epsilon naught d E by dt d phi by dt guys. Okay, this is the concept they have given it. இது பேர் Ampere-Maxwell's law சொல்லி கொடுத்திருக்காங்க. So we know the formula. just வெறும் ஆம்பியர் சர்க்யூட்ல என்ன தெரியும், integral B.dl is equal to μ0 I மட்டும் தான் தெரியும். வரைங்கிறது கண்டக்ஷன் கரண்ட். ஆனா இப்போ இவர் மேக்ஸ்வெல் வந்து இந்த ஆம்பியர் லா எப்படி மாற்றிருக்காருன்னா, நீங்கள் எழுதுறீங்களே இந்த ஐங்கிறது வெறும் கண்டக்ஷன் கரண்ட் மட்டும் கிடையாது. இதுக்கு நடுவில் இது வந்து டோட்டல் கரண்ட்டு. இந்த கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு கண்டக்ஷன் கரண்ட் IC ப்ளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ID இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ID இஸ் ஈக்குவல் டு எப்சிலன் நாட் d phi by dtன்னு சொல்லலாம். எப்சிலன் d phi by dtன்னு சொல்லலாம். அதை கூட நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா I ப்ளஸ் எப்சிலன் d phi by dt வந்துடும். ஸோ அதனால தான் இந்த ஐக்கு பதிலாக IC ப்ளஸ் எப்சிலன் d phi by dt போட்டு சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு காம்பனண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டான காம்பனண்ட் ஆட் பண்ணி இந்த இடத்துல இந்த லா மாறினதுனால இது பேர் Ampere-Maxwell's law மாறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் Ampere-Maxwell's law. அண்ட் மிச்சம் இருக்கிறது அப்படியே உங்களோட Faraday's law of electromagnetic induction மாறிடுச்சு. வாட் இஸ் Faraday's law of electromagnetic induction? EMI-யோட சாப்டர் பார்த்துருக்கியா? கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். E.dl. வாட் இஸ் E.dl கைஸ்? E.dl electric field length multiply பண்ணா will get voltage. So voltage E.dl na integral E.dl na you will get voltage which is equal to d by dt of B.da. அப்படி என்ன அர்த்தம்? d by dt of B.da என்ன அர்த்தம்? minus B.da அப்படி என்ன? change in magnetic flux. okay, change in magnetic flux கேட்டிருக்காங்க. so rate of change of magnetic flux minus B.da na flux, magnetic flux divided by dt இருக்கு. so rate of change of magnetic fluxங்கிறது induced EMF உங்களோட Faraday அதான சொன்னாரு. so rate of change of magnetic flux வந்து உங்களுக்கு induced EMF கொடுக்கும். and அதை அப்போஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. so அதுதான் உங்களோட ஆப்ஷன் ஏ, Faraday's law of electromagnetic induction. இதை செகண்ட் லா ஃபர்ஸ்ட் லா ரெண்டுமே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. so answer A should be 2. the answer for this question is option A guys. பக்கா கிளியரா எல்லாரும் சொல்லி கொடுத்துருந்தேன், கையோட ரிவிஷன் ஆயிடுச்சா? ஸோ மேபி இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்கேன், டீட்டெயிலாக பார்ப்போம். Now this question is for you guys. This question is for you. JEE Main January 2026 கேட்டிருக்காங்க. கம் ஆன், இட்ஸ் அ சிமிலர் கொஸ்டின் நம்ம பார்த்த மாதிரி தான். ஓகே, நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதை ஆன்சர் பண்ணுறதுக்கான எல்லா நாலேஜுமே கொடுத்துட்டேன். ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின்.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த செஷனை பார்த்தா மட்டுமே இந்த கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். The ratio of speeds of electromagnetic waves in vacuum and a medium having a dielectric constant k is equal to 3 and permeability mu is equal to 2 mu naught. Permeability 2 is equal to 2 mu naught. Okay, where mu naught is the permeability of vacuum. Okay guys, என்ன கேக்குறாங்க? ratio of speeds of electromagnetic wave in vacuum and medium. So c divided by v கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? c divided by v கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுக்கு அவங்க கொடுத்திருக்கிற ஃபார்முலா இதுதான். சரி, எப்படி இதை வச்சு சம் காட்டுறதை பார்க்கலாம். c by v எனக்கு வேணும். ஓகே, cங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் டிவைட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். இந்த மீடியமோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டான். Dielectric constant k is equal to 3. Dielectric constant k is equal to epsilon r is equal to 3 தெரியுமா? Done. அடுத்து எனக்கு என்ன தேவை? இதோ permeability of medium கொடுத்திருக்கான். This is permeability of medium which is equal to relative permeability multiplied by permeability of free space. Okay, அப்போ relative இது என்ன கொடுத்திருக்கான்? mu ஓட வேல்யூ 2 mu naught கொடுத்துட்டான். Okay, mu is equal to இதோட வேல்யூ என்ன? 2 mu naught கொடுத்திருக்கான். அப்போ 2 mu naught is equal to mu r into mu naught. mu naught cancel ஆயிடுச்சுன்னா அப்போ உங்க mu r is equal to just 2. ஸோ அப்போ உனக்கு c by v ஓட வேல்யூ என்ன? ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் தெரியுமா? அப்போ ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் என்ன சொல்லி கொடுத்தேன்? ரூட் அண்டர் mu r எப்சிலன் ஆர்னு சொல்லி கொடுத்தேன்னா அப்போ ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் mu is equal to ரூட் அண்டர் mu r ஓட வேல்யூ என்ன? 2. எப்சிலன் ஆர் ஓட வேல்யூ என்ன? 3. அப்போ ஆன்சர் இஸ் ரூட் 6. ஸோ அப்போ உங்க ஆன்சர் இஸ் ஜஸ்ட் ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு c by v is equal to ரூட் 6. ரூட் 6 is to 1 is ஆன்சர் c. அவ்வளோதான்டா சம்மு. இதை போட தெரிஞ்சா பிஸ்தா. நீ இந்த கிளாஸில் மட்டும் இந்த கிளாஸ் நான் இப்போ சொல்லிக் கொடுத்து வச்சு போட்டிருந்தா போதும். அழகாக சொல்லிக் கொடுத்தேன். c by v is equal to refract index ரூட் அண்டர் mu r epsilon r. இங்கே என்ன ஒரே ஒரு கீ, அவங்க இதை mu r கொடுக்கல, mu கொடுத்துட்டாங்க. permeability of medium கொடுத்துட்டாங்க. permeability of medium is equal to relative permeability multiplied by permeability of free space. இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் permittivity of medium கொடுத்துருந்தாங்களோ ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி மல்டிப்ளை பை பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸும் போட்டிருப்போம். ஸோ அழகா ஆனால் அவங்களுக்கு ஆன்சர் டேரெக்டாக இஆரே கொடுத்துட்டாங்க, எப்சிலன் ஆரே கொடுத்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ அழகாக டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வச்சு இந்த நாலேஜ் வச்சு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இது மட்டும் கொஞ்சம் 2 mu naught கொடுத்து லைட்டாக mu r கண்டுபிடிக்க வச்சிருக்காங்க. ஒன்று சப்ஸ்டிட் பண்ணினா யூ வில் கெட் த ஆன்சர் லைக் நத்திங். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ரூட் 6 is to 1 கைஸ். ஆன்சர் இஸ் ரூட் 6 தான். ரூட் 6 is to 1. இவங்க வேறு மாதிரி போட்டிருப்பாங்க, நம்ம போட்ட கரெக்டான மெத்தட் தான். சரியா? நவ் let's answer JEE Main January 2026 problem guys. Come on, this is again a nice problem. Untouched segments of EM waves இருக்குல்ல, அங்கெல்லாம் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. Let's answer this question guys. Intensity, radiation, pressure அங்கெல்லாம் வந்திருக்க கொஸ்டினை பார்ப்போம். என்ன சொல்றாங்க? The equation of the electric field of the EM wave propagating through the free space is given by E is equal to root 377 sin 6.28 ஏதோ போட்டிருக்கானுங்க. Okay, the average power of the electromagnetic wave is average power கேக்குறாங்க guys. What is the concept of average power? What is the concept of average power in EM wave guys? Average power. பவர்ங்கிறது என்ன? பவர்ங்கிறது எனர்ஜி பை டைமா? எனர்ஜி பை டைம் அர்த்தமா? அப்போ எனர்ஜி ஆஃப் த EM wave கண்டுபிடிச்சா அதை டைமால் டிவைட் பண்ணி will get the answer. ஸோ ஆவரேஜ் பவர் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? எனி ஐடியாஸ் கைஸ்? ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக நம்ம ஆவரேஜ் பவர்னா இன்டென்சிட்டிக்கு தான் ரிலேட் பண்ணுவோம். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் த EM wave தான் ஆவரேஜ் பவர்னு சொல்லுவாங்க. இதில் இது எப்படி ரிலேட் பண்ணுவோம்னா டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி என்ன? எனர்ஜி ஆஃப் ஒன் ஃபோட்டான் h mu மல்டிப்ளை பை நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் டிவைட் பை டைம் அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த ஃபார்முலா. சரியா? இதுதான் அந்த ப்ராப்பரான ஃபார்முலா. ஆனால் இங்கே நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பற்றி பேசல, EM wave எதுவுமே பேசல. ஸோ நம்ம இந்த அப்ரோச்சுக்கு போக முடியாது இந்த சம் பொறுத்த வரைக்கும். ஸோ EM வேவ்க்காகவே ஒரு ஸ்பெசிஃபிக் நியூ ஃபார்முலா இருக்குது. அதனால தான் இந்த கொஷின் நான் ஸ்டார்னு சொல்லி உங்கள் நோட்ஸில் தான் சொல்ல போகிறேன். த ஆன்சர் இஸ் in order to calculate intensity of the EM wave. Intensity of EM wave நீ calculate பண்ணணும்னா it is nothing but your average power. It's nothing but your average power of the EM wave which is given by the concept. The formula you need to remember is E naught. E naught is the amplitude of the electric field divided by 2 into root under mu naught by epsilon naught. This is the formula guys. Note பண்ணிக்கோ, உங்க நோட்ஸ்ல எழுதிக்கோ. இது ஒரு important formula you need to remember. E naught by 2 into root under mu naught by epsilon naught. அழகா root under mu naught by epsilon naughtக்கு
வேல்யூ கொடுத்துட்டான் 377. ஸோ அப்போ அந்த ஆவரேஜ் பவர் என்ன E0 வேல்யூ என்ன ஆம்பிளிடியூட் ஆஃப் தி EM வேவ் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன √377 இருக்கு. ஸோ ஆக்சுவலி E0 ஸ்கொயர் கைஸ் த ஃபார்முலா இஸ் E0 ஸ்கொயர் மறந்துட்டேன் ஃபார்முலா இஸ் E0 ஸ்கொயர் பை 2 √μ0ε கரெக்ட். ஸோ E0 ஸ்கொயர் E0 வேல்யூ √37. ஸோ அப்போ E0 ஸ்கொயர்னா √377 ஹோல் ஸ்கொயர். ஓகே இதை ஸ்கொயர் பண்ணோம் டிவைட் பை 2 இன்ட்டு √μ0/ε 377 கொடுத்துட்டான். ஓகே 377 கொடுத்துட்டான். ஸோ அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 377 இது கேன்சல் ஆகிடும். ஆன்சர் இஸ் ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு 1/2. 1/2 எதுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க 1/α ஈக்குவலாக பண்ணியிருக்கான். 1/α is equal 1/2. அப்போ alpha is equal to 2 guys. அப்போ alpha is equal to is the answer for this question. ஆன்சர் போடலாமா ஆன்சர் பார்க்கலாமா. the answer for the alpha is 2 guys. okay simple. இந்த ஃபார்முலா தான் முக்கியம். the formula is E0 square. E0 is the amplitude of electric field square divided by √μ0/ε. okay this is the formula for intensity. then note பண்ணிக்கோ புது ஃபார்முலா EM wave propertiesல. now we are going to study about JEE Main April 2026 question guys. JEE Main April 2026 get a question. Come on, let's solve this. இது நல்ல குவாலிட்டி கொஷின் குட். இது எல்லாமே நல்ல கொஷின். இது எதுவுமே நீ ஒரு கொஷின் கூட டம்மி கொஷின் பிலோ ஸ்டாண்டர்ட் சொல்ல முடியாது. எல்லாமே நல்ல கொஷின். எப்படிலாம் நல்ல கொஷின் எடுக்க முடியுமோ எடுத்திருக்காங்க கைஸ். இட்ஸ் அ வெரி குட் கொஷின். நல்ல உங்கள் நாலேஜை டெஸ்ட் பண்ணுற கொஷின். லெட்ஸ் ட்ரை. ஓகே என்ன சொல்கிறாங்க an electromagnetic wave traveling in x direction is described with the field equation electric field Ey is equal to 300 sin omega of t minus x by c if the electron is restricted to move only in y direction. நம்மளோட electron is restricted to move in y direction only with the speed of 1.5 10⁶ meters per second, then the ratio of maximum electric and magnetic forces acting on the electron is. செம்ம கான்செப்ட். என்ன கான்செப்ட் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உனக்கு இந்த மீனிங்கே புரியும். ஒரு EM வேவ் இப்படி போதான் சரியா. இதுதான் என்னோட EM வேவ். இந்த EM வேவ்ல 2 காம்பனண்ட் நமக்கு தெரியும். ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான காம்பனண்ட்டு, இன்னொன்று மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான காம்பனண்ட் இல்லையா. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான காம்பனண்ட் அப்போ என்ன ஒரு EM வேவ் ஒரு இடத்துக்கு போகுதுன்னா அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு டைரக்ஷனில் இருக்க போகுது இருக்கட்டும். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு டைரக்ஷனில் இருக்க போகுது. எக்ஸாம்பிள் இதில் ஒரு கே கேப்புங்கிற டைரக்ஷன் இசட் ஆக்சிஸ் நோக்கி இருக்குன்னு வச்சுக்கேன். ஓகே போயிட்டு போகுது. இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த EM வேவ் ஒரு இடத்துல விட்டுட்டு அதே இடத்துல ஒரு எலக்ட்ரானை ஒய் டைரக்ஷனை ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரானை ஒய் ஆக்சிஸில் மட்டும் சம் வெலாசிட்டி வியில் ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க. அப்படி வைக்கிறப்போ அது ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் கரெக்டாக. ஏன் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால இது ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். தட் இஸ் given by F is equal to BQV sin theta. ஞாபகம் இருக்கா. F is equal to Q into V cross B. Q into V cross B ன்னு படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா. then this is formula for force guys. next இது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்க்கு. இதுவே இதே EM வேவ்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கா. அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் இந்த எலக்ட்ரான் மூவ் பண்ணால் இட் will experience எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸா. this is magnetic force. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் Q into எலக்ட்ரிக் ஃபீல்டா. ஸோ இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இது ரெண்டுலையும் மேக்ஸிமம் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ்க்கான ரேஷியோ கேட்குறாங்க. மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்ஸிமம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்க்கான ரேஷியோ கேட்குறாங்க. ஹவு பியூட்டிஃபுல் திஸ் கொஸ்டின் இஸ். ஹவு பியூட்டிஃபுல். ஆன்சர் போடுங்க. ஸோ அப்போ EM வேவ்ல இருக்க 2 காம்பனண்ட்னாலும் இந்த எலக்ட்ரான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போது ஒரு ஃபோர்ஸை எலக்ட்ரான் வெலாசிட்டி மட்டும் கொடுத்துட்டாங்க. ஹவு டு ஆன்சர் திஸ் கொஸ்டின் கைஸ். ஸ்பீடும் கொடுத்துருக்கான். போடலாமா எப்படின்னு பார்க்கலாமா. ஸோ இந்த ஃபார்முலாவில் என்ன மீனிங்கு வெலாசிட்டியும் இதை அப்படியே பிரித்து எழுதுனீங்கன்னா QVB sin தீட்டான்னு சொல்லுவாங்களா. கிராஸ் ப்ராடக்ட் தூக்கினேன்னா வேர் தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் யுவர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் யுவர் வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ். இந்த சார்ஜ் எந்த வெலாசிட்டியில் போதோ ரெண்டுக்கு நடக்கிற ஆங்கிள். ஸோ அப்போது இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒய் ஆக்சஸ் உங்களோட வேவ் ஸ்பீட் ஆஃப் த வேவ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் போயிட்டுருக்கு. உங்கள் வேவ் எக்ஸ் ஆக்சிஸில் போகுது. அதுவும் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் தான். இது வந்து ப்ளஸ்ஸு இது மைனஸில் இருக்குது. அப்போ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் தான். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒய் ஆக்சிஸ் உங்கள் வேவ் வந்து பாசிட்டிவ் ஐ கேப்பு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்க போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ E cross B இஸ் ஈக்குவல் டு V கேப்பு. ஓகே அப்போது E வந்து ஒய் ஆக்சிஸ். அப்போ J கேப் கிராஸ் B கேப் இஸ் ஈக்குவல் டு V கேப்பு.
V is nothing but plus I cap னு போட்டான், plus I cap னு சொல்லிட்டான். அப்போ B cap is equal to J cap போச்சுன்னா மைனஸ்ல போகும், அப்போ I cap cross minus J cap. Answer is B cap வந்து minus K cap, nothing but உங்களோட Z axisல போகுது. அவ்வளோதான். எனக்கு Z axisனு பார்த்தாவே தெரியுது, இருந்தாலும் செக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இவங்க பர்டிகுலர் அந்த மொமெண்ட்னு கேட்கல, ஜென்ரலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த ஆக்சிஸ்னு தெரிஞ்சால் போதும், Z axis. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு Z axis, எலக்ட்ரான் வந்து Y axisல போகுது. அப்போ ஃபோர்ஸ் எங்கப்பா இருக்க போகுது? இந்த ஃபார்முலா படி என்ன, உங்கள் ஃபோர்ஸ் எங்கே இருக்க போகுது? உங்கள் ஃபோர்ஸு எலக்ட்ரான் வந்து Y axis, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து Z axis. அப்போ ஃபோர்ஸ் வில் பி இன் X axis. ஃபோர்ஸ் வில் பி இன் X axis. அப்போது இந்த எலக்ட்ரான் வந்து ஒரு X axis டைரக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகுது. அதுக்கான ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவில் இது ரெண்டுமே 90 டிகிரியா? ஸோ உங்களோட எலக்ட்ரான் வந்து Y axisல போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு Z axis. அப்போ ரெண்டுக்கும் நடுவில் தீட்டா என்ன? தீட்டா வில் பி, ரெண்டுக்கும் நடுவில் தீட்டா என்ன? தீட்டா வில் பி 90 டிகிரி. அப்போ உங்களோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா வில் பி Q இன்ட்டு B இன்ட்டு V மட்டும் பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபோர்ஸ்க்கு ஜஸ்ட் Q இன்ட்டு E தெரிஞ்சால் போதும். இதை சப்ஸ்டிட் பண்ணா அப்போது என்ன கேட்டிருக்கான்? FE max by FB max. FB max. ஓகே, சால்வ் பண்ண ஆன்சர் இஸ் QE டிவைட் பை என்ன போடலாம்? BQV. அப்படியே போடலாமா? போடலாமா? ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கான்? மேக்ஸ் மேக்ஸ்ன்னு கேட்டிருக்கானா? மேக்ஸ்ன்னு அர்த்தம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்ஸிமம் வேல்யூ இஸ் ஆம்ப்ளிடியூட், மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்ஸிமம் வேல்யூ B0 ஆம்ப்ளிடியூட். கரெக்ட். அண்ட் இதில் சார்ஜ் கேன்சல் ஆயிடுமா? வாட் இஸ் E0 by B0 கைஸ்? we know E0 by B0 ஓட வேல்யூ என்ன? இட் இஸ் நத்திங் பட் C-ஆ? அழகாக சப்ஸ்டிட் பண்ணு. அப்போ E0 by B0 பதிலாக C போட்டுக்கலாம், டிவைட் பை V போட்டுக்கலாம். C-ஓட வேல்யூ என்ன? 3 × 10⁸. டிவைட் பை V-ஓட வேல்யூ என்ன? வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ் என்ன? 1.5 10⁶. 1.5 × 10⁶. அடிச்சுன்னா 3 1.5 2 டைம்ஸ், 10⁶ 10⁸8 2 டைம்ஸ், அப்போ 2 × 10⁴. அப்போ ரேஷியோ இஸ் 2 × 10⁴ இஸ் 200. 200 இருக்கா? ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் கைஸ். ஹவு இஸ் த ஃபீல்? ஹவு இஸ் த ஃபீல் கைஸ்? கிளியர்? கிளாரிட்டி பக்கா? எப்படி ஆன்சர் பண்ண தெரியுதா? இதுதான்டா பியூட்டிஃபுல் கான்செப்ட்ஸ் இன்டர்லிங்கிங்க. நான் உனக்கு கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டேன், ஆனால் இந்த கொஸ்டினில் ஈஸியாக போட்டிருக்கலாம், நான் இருந்தாலும் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஸோ என்ன கொடுத்துட்டாங்க? முக்கியமான விஷயமே இங்கே அந்த தீட்டாவை நம்ம சால்வ் பண்ணுறது தான். அந்த தீட்டாவை சால்வ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கோட பேசிக்ஸ் தேவை. ஸோ உங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு Y ஆக்சஸ், வேவ் வந்து X ஆக்சிஸில் ட்ராவல் பண்ணுது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆப்வியஸாக Z ஆக்சிஸ்ன்னு தெரிஞ்சால் போதும். இதை வச்சு நீ என்ன பண்ணலாம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு Z ஆக்சிஸ், ஆனால் உங்கள் சார்ஜ் வந்து ரெஸ்ட்ரிக்டட் டு மூவ் ஒன்லி இன் Y ஆக்சிஸ். அப்போ ரெண்டு பேருமே பர்பண்டிகுலராக இருக்காங்க. உங்கள் வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பண்டிகுலர் இருக்குன்னா சைன் தீட்டா வந்து தீட்டா வந்து 90 டிகிரின்னு அர்த்தம். சைன் தீட்டா 1 ஆயிடுச்சு, சைன் 90 1 ஆயிடுச்சு, வெறும் BQVன்னு கிடைச்சிருச்சு. இதுக்காக தான் இவ்வளோ போராட்டம். சரியா? இந்த தீட்டா கண்டுபிடிக்கிறது இன்டெரக்டாக நமக்கு EMவேவோட க்ளூ இருக்கு. இதை வச்சு முடிச்சிட்டோம். டன். இப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த ஃபார்முலா வெறும் BQV ஆயிடுச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபோர்ஸு QE ஆயிடுச்சு. QE by BQV. இங்கே மேக்ஸிமம் கிடையாதுனால இங்கே E0 ஆயிடுச்சு, B வந்து B0 ஆயிடுச்சு. E0 by B0 is C. ஸோ அப்போ E0 by B0 is equal C ஆயிடுச்சு. கீழே V இருக்கு. ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணால் ஐ காட் த ஆன்சர் கைஸ். தட்ஸ் ஆல். நைஸ் கொஸ்டின், செம்ம தான், ஈஸி தான். அதுக்கு முன்னாடி இருக்கிற கான்செப்ட்ஸ் நியூ, தட்ஸ் வை இட் டுக் சம் டைம், பட் இட்ஸ் ஒர்த். ஓகே, கம்ப்ளீட்லி ஒர்த்து. நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கு ஒரு ஈஸி கொஷின் பார்க்கலாம். JEE மெயின் ஏப்ரலில் இந்த ஈஸி கொஷின் கேட்டிருந்தாங்க. இதை விட நல்ல லெவல் ஆஃப் கொஷின்லாம் கூட நான் வந்து TNVKல சால்வ் பண்ணிட்டேன். அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணலாம் இந்த கொஷினை. லேட்டஸ்ட் கொஷின். A displacement current of 4 ampere can be set up in the space between two parallel plates of 6 microfarad capacitor. So displacement current ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 4 ampere and capacitance கொடுத்துட்டாங்க 6 microfarad. Okay, the rate of change of potential difference across the plates of the capacitor is rate of change of potential difference கேக்குறாங்க. So dV by dt கேக்குறாங்க guys. What is the relation between IDCV? Displacement current, capacitance, dV by dt கான ஃபார்முலா என்ன? ரொம்ப சிம்பிள் கைஸ். உனக்கு தெரியும் Q is equal to CV. capacitance ஓட ஃபார்முலா தெரியும்ல, Q is equal to CV. நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இதை இருந்தாலும் டெரைவ் பண்ணிடுறேன். Q is equal to CV. ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ண, Q டிஃபரன்ஷியேட் பண்ண will get I. dQ by dt is equal to C அப்படியே வச்சுக்கோ, dV by dt வந்துடும். dV by dt. dQ by dt is your displacement current. So அப்போ displacement current is equal to C into dV by dt. என்னைக்கால் மறந்து போச்சுன்னா இப்படி ரிலேட் பண்ணிக்கலாம் with the help of the concept of capacitance. Capacitanceல Q is equal to CV இல்லையா? அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நான் இதை அழகாக இந்த ஃபார்முலாவை உங்களுக்கு டிரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன் TNVKல. ஸோ ID is equal to C dV by dt.
அப்போ ஐடி கொடுத்துட்டான், நமக்கு டிவி பை டிடி கண்டுபிடிக்க சொல்கிறோம், ஐ கொடுத்துட்டான், சி கொடுத்துட்டான், ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ண. ஸோ அப்போ டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு ஐடி டிவைட் பை சி. ஸோ ஐடியோட வேல்யூ என்ன 4 டிவைட் பை சியோட வேல்யூ என்ன 6 into 10 power minus 6, 6 into 10 power minus 6. The answer is 2/3 into 10 power 6. மேலே போயிடுமா, 2/3 into 10 power 6 இருக்கா, 2/3 into 10 power 6. ஓ இங்கே ஆல்ஃபா இன் 10 power 6 இருக்கு. ஓகே, இதை கம்பேர் பண்ணுறப்போ ஆல்ஃபா இன் 10 power 6ஓட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆல்ஃபாவும் 2/3 ஈக்குவல், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2/3. ஆனால் இங்கே வேறு எதுவும் இருக்குது, 2/3னா 0.66, 0.66 இருக்கா, 0.67 இருக்கு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஜேஇமெயின் ஏப்ரலில் கேட்ட லட்டு பூந்தி கொஷின் அடிச்சு தூக்கலாமா? அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான், நாம தான். நெக்ஸ்ட் கொஷின். திஸ் இஸ் அ பியூர் குட் கொஷின் ஃப்ரம் த கான்செப்ட்ஸ் ஆஃப் இஎம் வேவ். நல்ல கொஷின், அசர்ஷன் ரீசன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜேஇமெயின் ஏப்ரலில் கேட்டிருக்காங்க. மேபி ஒன் ஃபார் த ஃபியூச்சர் நீட் எக்ஸாமில் இது வரைக்கும் இந்த இஎம் வேவ்ஸில் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின் கேட்க நினச்சாங்க, அப்படி கேட்கலாம். நல்ல கொஷின். கமான் கைஸ், வாட் ஆர் தி டெல்லிங்? The electromagnetic wave exerts pressure on the surface on which they are allowed to fall. The electromagnetic wave exerts pressure on the surface on which they are allowed to fall. செம்மையான கான்செப்ட் சொல்லித்தரேன். ஸோ கைஸ், த கான்செப்ட் இஸ், ஒரு சர்ஃபேஸ் இப்படி இருக்குது சரியா, இந்த சர்ஃபேஸில் ஒரு இஎம் வேவ் இப்படி வந்து விழுவுது, ஒரு இஎம் வேவ் இப்படி வந்து விழுவுது. விழுந்த உடனே இந்த வேவ் வந்து இந்த சர்ஃபேஸ் மேலே ப்ரெஷர் போடுன்னு சொல்கிறாங்க. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இது இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? த ஆன்சர் இஸ் ட்ரூ. ஏன்னா திஸ் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை அன் இஎம் வேவ் இஸ் கால்டு ரேடியேஷன் ப்ரெஷர் கைஸ். நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ரேடியேஷன் ப்ரெஷருங்கிறது என்னன்னா, இட் இஸ் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ரேடியேஷன். ரேடியேஷன் வந்து ஒரு இஎம் வேவ். இஸ் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ரேடியேஷன் on the surface is called ரேடியேஷன் ப்ரெஷர். இதுக்கு முன்னாடி இருக்கிற கான்செப்ட் என்னன்னா, ஒரு இஎம் வேவுக்கு மாஸ் இருக்கா, ஒரு இஎம் வேவுக்கு ரெஸ்டிங் மாஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. அது ஒரு வேவ்டா, அதுக்கு ஒரு மாஸே கிடையாது. ஸோ ரெஸ்டிங் மாஸ், ரெஸ்டில் இருக்கிறப்போ அதுக்கு மாஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. சரியா, இது இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ மாஸே நம்ம எப்படி ப்ரெஷர் போட முடியும்? The concept is different guys. சரியா? ஸோ இதில் 2 பாசிபிலிட்டி வச்சு சொல்லித்தரேன். ஒரு 2 மினிட்ஸில் இந்த கான்செப்ட் முடிச்சிடறேன். சூப்பரான கான்செப்ட், நல்லா கவனிச்சுக்கோ. ஸோ இஎம் வேவ் வந்து ஒரு சர்ஃபேஸ் அடித்தா இதுக்கு 2 ஃபேட் இருக்கலாம். ஒன்று இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகலாம், அப்படி இல்லைன்னா அப்சார்ப் ஆகலாம். ஓகே, அப்சார்ப் ஆகலாம். 2 பாசிபிலிட்டி இருக்கா? அப்சார்ப் ஆகிறப்ப என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப என்ன ஆகும்? ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகிறப்போ இதோட இனிஷியல் மொமெண்டம் பீன்றது இருக்கலாம், ஃபைனல் மொமெண்டமும் அதே டைரக்ஷனில் இருக்கு. ஸோ அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ பி ஃபைனல் மைனஸ் பி இனிஷியல் போட்டு ஆன்சர் 2Pன்னு வந்திருக்கும். சரியா, இது வந்து நம்மளோட சின்ன இந்த மோஷன் இன் வண்டியில் நம்ம படிச்சிருப்போம்ல, அதே கான்செப்ட் வச்சு தான் சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து 2P. எப்போ பட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, ஃபார் எனி ரிஃப்ளெக்டிங் திங் சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் இனிஷியல் மொமெண்டம் பி நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட், இது ரிஃப்ளெக்ட் ஆகிற கேஸில், அப்சர்வ் ஆகிற கேஸில் என்ன ஆகும்னா, இஎம் வேவ் வந்து இங்கே அப்சர்வ் ஆகிறப்போ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதுக்கிட்ட இருக்கிற எனர்ஜி எல்லாமே அப்சர்வ் ஆகி இதுக்கிட்ட கொடுத்துருது. ஸோ அப்சர்வ் ஆகிறப்போ தேர் வில் பி சம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி கைஸ். அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜியே சம்திங் கொடுக்கும். எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணும், அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ மொமெண்டமும் மாறும். அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, நான் எடுத்து காட்டுறேன். த கான்செப்ட் பிஹைண்ட் திஸ் இஸ், ஓகே, இந்த இடத்துல energy U is absorbed by the surface in time t. The momentum delivered is U by C. Okay, the concept is, okay, இந்த மாதிரி அப்சர்வ் ஆகிறப்போ இந்த இடத்துல வேவ் பட்டு இதில் அப்சர்வ் ஆகுதுன்னா தேர் வில் பி மொமெண்டம் டெலிவரி பண்ணும். எப்படி பண்ணுதுன்னா, லைக் நம்ம இந்த மாதிரி அப்சர்வ் ஆகிறப்போ இந்த இஎம்ஓட எல்லா எனர்ஜியுமே இந்த சர்ஃபேஸ் அப்சர்வ் பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஸோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறப்போ அமௌண்ட் ஆஃப் மொமெண்டம் டெலிவர்டு இஸ் ஈக்குவல் டு 2U by Cன்னு சொல்கிறாங்க. சரியா, 2U by Cன்னு சொல்கிறாங்க. ஸோ மொமெண்டம் டெலிவர்டு இஸ் ஈக்குவல் டு 2 into U is the energy. ஸோ எவ்வளோ யூங்கிற எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்குதுன்னா, U is the energy absorbed by surface அப்படின்னு மீனிங்னா, எனர்ஜி அப்சர்வ் பை சர்ஃபேஸ்னா அப்போ உங்களோட மொமெண்டம் டெலிவரி இஸ் ஈக்குவல் டு 2 into U by Cங்கிறாங்க. திஸ் இஸ் த கான்செப்ட் பிஹைண்ட் திஸ். ஸோ ஒரு வேவ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆனாலும் சேஞ்ச் இன் மொமெண்டம் 2P இருக்கு, ஒரு வேவ் அப்சர்வ் ஆனாலும்
மொமெண்டம் டெலிவர்டு வந்து 2u/c இருக்கு, where u is the energy absorbed. ஸோ அப்போது ஒரு வேவ் வந்து ஒரு சர்ஃபேஸில் இடித்தாலே கண்டிப்பாக there is some change in momentum taking place. உனக்கு தெரியும் சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் என்ன? சேஞ்ச் இன் மொமெண்டம் நடக்குது. ஒரு வேவ் வந்து இடிச்சாவே சேஞ்ச் இன் மொமெண்டம் நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் என்ன? இட் இஸ் நத்திங் பட் யுவர் ஃபோர்ஸ். கரெக்டா இது யார் சொன்னா? நியூட்டன் செகண்ட் லா சொல்றாங்க. சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு pressure into area. ஸோ அப்போ மொமெண்டம்மை சேஞ்ச் பண்ணுறது மூலிமா சம் ப்ரெஷர் அப்ளை பண்ண முடியுது. அண்ட் திஸ் இஸ் கால்ட் ரேடியேஷன் ப்ரெஷர் கான்செப்ட் கைஸ். திஸ் இஸ் கால்ட் ரேடியேஷன் ப்ரெஷர் கான்செப்ட். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், the electromagnetic wave exerts pressure on the surface on which they are allowed to fall. It's a true statement guys. எவ்வளோ டெப்த் இருக்கு பார்த்து இதுக்கு முன்னாடி கான்செப்ட் சம்மல்ல. ஸோ இந்த ப்ரெஷர் எக்ஸர்ஷன் பின்னாடி இருக்கிறது சேஞ்ச் இன் மொமெண்டம் தான். சேஞ்ச் இன் மொமெண்டம்னால ஃபோர்ஸ் வரும், அந்த ஃபோர்ஸ்னால ப்ரெஷர் வரும். பியூட்டி. there is no mass associated with the EM wave. ஆமாம் கைஸ், there is no mass associated with the EM wave. கரெக்ட். ஒரு EM வேவுக்கு மாஸே கிடையாது. ரெண்டுமே கரெக்டு. ஆனால் இது ரெண்டுக்கும் இது ரிலேஷன் இருக்கா? இல்லை. இது மொமெண்டம் பற்றி பேசுது, இது மாஸ் பற்றி பேசுது. மொமெண்டம்க்கும் மாஸ்க்கும் சம்மதம் இல்லை. ஸோ ரெண்டுமே ட்ரூ, பட் இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ரீசன். ஸோ போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் இட் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ. கிடையாது. போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ பட் ரீசன் இஸ் த நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ அண்ட் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் கைஸ். ஓகே, இது மாஸ்லெஸ் தான். ஒரு இஎம்ஏ இது மாஸ்லெஸ், ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல எதுவுமே. ரேடியேஷன் ப்ரெஷர் சம்மந்தம் இல்லை. ஏதாவது கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், சேஞ்ச் இன் மொமெண்டம் கொடுத்துருந்தாங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கலாம். இது எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, மொமெண்டம் பற்றி ஏதாவது ரீசனில் பேசியிருந்தா பரவாயில்ல. ஸோ வி கேம் டு த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் டுடே செஷன் கைஸ். நான் சொன்னேன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு நல்ல கொஸ்டின் வச்சிருக்கேன்னு. திஸ் இஸ் த கொஸ்டின் ஃபார் யூ. கம் ஆன், லெட்ஸ் ஹேவ் அ பிளாஸ்ட். என்ன சொல்கிறாங்க கைஸ்? A monochromatic source of light operating at 15 kilowatt power is equal to 15 kilowatt na 15 into 10 power 3 watts. It emits 2.5 10 power 22 photons per second. So number of photons per second is equal to 2.5 into 10 to the power of 22 photons per second. Okay. The region of an electromagnetic spectrum to which the emitted electromagnetic radiation belongs to. சமல்ல. ஸோ ஒரு மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் ஆஃப் லைட் ஆப்ரேட்டிங் அட் திஸ் ஃப்ரீக்வன்சி, ஆப்ரேட்டிங் அட் திஸ் பவர், இவ்வளோ ஃபோட்டன்ஸ் எமிட் பண்ணுது. ஸோ லைக் ஒரு பல்பு மாதிரி நினச்சிக்கோயேன். ஒரு பல்பு மோனோக்ரோமேட்டிக் லைட்டு மட்டும் தான் கொடுக்குது. மோனோக்ரோமேட்டிக் லைட் தான் இருக்குது. இது எவ்வளோ பவர் டெலிவர் பண்ணுதுன்னா, பவர் கொடுத்துட்டு அதில் வந்து எவ்வளோ ஃபோட்டன்ஸ் பர் செகண்ட்னு சொல்லிட்டாங்க. இதனால் எமிட் பண்ணுற ஒரு ரேடியேஷன் இருக்குல்ல, இதுலேருந்து வெளியில் ஒரு ரேடியேஷன் இருக்குல்ல, இது எந்த வேவ் லென்த்து சொல்லி கேட்குறாங்க. So all these things related by என்ன? We know intensity is equal to power which is equal to intensity ஓட ஃபார்முலா என்ன? பவரோட ஃபார்முலா என்ன? total energy by time. கைஸ் நோட் பண்ணிக்கோ. இதுலேருந்துலாம் கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீட்டில் ஜென்ரலாக ப்ராப்பர்ட்டிஸ்ல தான் கேட்குறாங்க. இதை நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா கேட்பாங்க, மாட்டிப்பேன். ஸோ எனர்ஜி இஸ் ஈக்குவல், பவர் இஸ் ஈக்குவல், டோட்டல் எனர்ஜி பை டைம். டோட்டல் எனர்ஜி என்ன? நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் multiply by energy of one photon divided by time இருக்கு. சரியா? இந்த number of photons per time என்னன்னு சொல்லலாம்? number of photons by time 2.5 10 power 22 எழுதலாம். 2.5 into 10 power 22 எழுதலாம். that is number of photons per second multiply by energy of one photon. energy of one photon hc by lambda. so this is equal to intensity is equal to power ஓட வேல்யூ கொடுத்துட்டான். ஓகே, பவரோட வேல்யூ கொடுத்துட்டான். பரவாயில்ல, 15 10 power 3 பவரோட வேல்யூனா intensity is equal to power is equal to 15 into 10 power 3 which is equal to total energy number of photons multiply by energy of one photon divided by time. ஸோ அப்போ number of photons by time 2.5 10 power 22 போட்டேன், hc போட்டேன், lambda. நம்ம கிட்ட என்ன கேட்குறான்? எமிட்டட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் எதுக்கு பிலாங் ஆகும் கேட்குறாங்க. ஸோ அப்போது நிறைய வேவ்ஸ் இருக்குது. யூவி ரே, விசிபிள் ரே, ரேடியோ வேவ்ஸ் இது மாதிரி இருக்குது. அதெல்லாம் எதை நம்பி இருக்குது? எதோட ஃப்ரீக்வன்சி நம்பி இருக்கும், இல்லைனா வேவ் லென்த் நம்பி இருக்கும். எதிர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும், இல்லை வேவ் லென்த் கண்டுபிடிக்கணும். எனக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கிறது வேவ் லென்த் தான். ஃப்ரீக்வன்சி செம்மையாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ வேவ் லென்த் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ வேவ் லென்த் கண்டுபிடிச்சா ஆன்சர் போட்டுடலாம். ஸோ வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, இதெல்லாம் டினாமினேட்டருக்கு வரும். ஓகே, 15 2.5 எப்படி அடிக்கலாம்? 15 2.5 எப்படி அடிக்கும்? 15 2.5 அடிச்ச நேரம்
5 டேபிள் அடிக்கலாமா? இங்கே 3 டைம்ஸ் அடிக்கும், இங்கே 0.5 அடிக்கும். 0.5 அடிக்குமா? 0.53 எத்தனை டைம்ஸ் அடிக்கும்? ஓகே 5 டேபிள் எப்போ 0.5 டேபிள் 0.5 0.53 எத்தனை அடிக்கும்? 0.5 2s are 1 அப்போது 6 are 3. ஓகே 6 டைம்ஸ் 6 இருக்குது. 10 power 10 power 22 10 power 19 10 power 19. ஸோ அப்போது இது எல்லாமே லேம்டா அந்த பக்கம் போய் அதெல்லாம் கீழே வந்துடும். லேம்டா ஈக்குவல் 6 டினாமினேட்டருக்கு போயிடும். இங்கே 10 power 19 இருக்கும். 10 power 19 இன்ட்டு இங்கே 6 கீழே வந்துருச்சு. அங்கே போனால் கீழே போயிடும். ஹச்சோட வேல்யூ என்ன? 6.626 in 10 power minus 34 படிப்பேன். ஹச்சோட வேல்யூ என்ன? 6.626 in 10 power minus 34 படிப்பேன். இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் கேல்குலேஷன். இதை நிறைய பேர் 6.63 போடுவாங்க, 6 போடுவாங்க, வெறும் 6 போடுவாங்க. த பெஸ்ட் திங் இஸ் அக்யூரேட்டாகவும் போடணும்னா ஜஸ்ட் எப்பயுமே 6.63 என்ன பண்ணும்? இன்சியா 20/3 போட்டுக்கணும். போடு #SST போடு. எப்பயுமே ஹச்சோட வேல்யூ ஜஸ்ட் 20/3 இன்ட்டு ஹச்சுக்கு பதிலாக 20/3 இன்ட்டு 10 to the power of minus 34 போட்டுக்கணும். அடுத்து சியோட வேல்யூ 3 × 10 power 8. ஸோ அப்போ லாம்டா ஈக்குவல் இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ 3 கேன்சல் ஆகிடுமா? ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 20/6 இருக்குது. 20/6 10/3 சொல்லலாமா? இதை 10/3 சொல்லலாமா? அப்போ 10/3 இன்ட்டு 10 power 19 10 power minus 34 10 power 8 இருக்குது. ஸோ 10 power 19 8 10 power 27 10 power 27 minus 34 10 power minus 7. அப்போ 10 power minus 7 இருக்கா? அப்போ என்னது? 10/3 இன்ட்டு 10 power minus 7 மீட்டர். ஓகே நமக்கு என்ன தேவை? ஓகே இது நானோமீட்டரில் கண்டுபிடிக்கணும். நமக்கு நானோமீட்டரில் கண்டுபிடிக்க தெரியணும். அப்போ நானோமீட்டர் 10 power minus 9. ஓகே அப்போ 10/3 3.33 எழுதலாமா? இன்ட்டு 10 power minus 7 வருமா? ஓகே அப்போ என்ன இது நானோமீட்டர் எழுதணும்னா 10 power minus 9. அப்போது இதை 100 மல்டிப்ளை பண்ணி 10 power minus 9 எழுதிக்கலாம். 333 இன்ட்டு 10 power minus 9 மீட்டர்னு எழுதலாம். அப்போ இதை 333 நானோமீட்டர்னு சொல்லலாமா? ஸோ 333 நானோமீட்டர் எங்கே கைஸ் வரும்? எந்த இதில் வரப்போகுது? 333 நானோமீட்டர் என்ன வரப்போகுது? 333 நானோமீட்டர்னா இது 4 ஆப்ஷன் எதுக்குள்ளே வரும்? எனி ஐடியாஸ்? அதுக்காக தான் பியூட்டிஃபுல்லாக டேபிள் வச்சுருக்கேன். லெட்ஸ் சி. ஸோ திஸ் இஸ் த டேபிள் கைஸ். கம் ஆன், திஸ் இஸ் த டேபிள் யூ நீட் டு ரிமெம்பர். என்ன டேபிள் இதுதான். ஸோ இதில் வேவ் லென்த்து டிஃப்ரெண்ட் EM வேவ்ஸ்க்கு இருக்குது. ரேடியோ வேவ்ஸோட வேவ் லென்த்து மோர் தென் 0.1, மைக்ரோவேவ்ஸ்க்கு 0.1 மீட்டர்லேருந்து 1 மில்லிமீட்டர், இன்ஃப்ராரெட்டுக்கு 1 மில்லிமீட்டர் டு 700 நானோமீட்டர், விசிபிள் ரேஸ்க்கு 700 நானோமீட்டர் டு 400 நானோமீட்டர், அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ்க்கு 400 நானோமீட்டர் டு 1 நானோமீட்டர். 1 நானோமீட்டர்லேருந்து 400 நானோமீட்டர் இருந்தால் அல்ட்ரா வயலட் ரேஸ். நம்மளது எப்படி வந்திருக்கு? 333 இங்கே எங்கே இருக்குது? 333 எங்கே இருக்குது? 400க்கு 1க்குள்ளே இருக்கா? ஆன்சர் இஸ் யூவி ரேஸ். நமக்கு வேணும் யூவி ரேஸ் தான். ஆனால் இப்படி தான் படிச்சிருக்கீங்க. ஸோ ரேடியோ வேவ்ஸ்ங்கிறது மோர் தென் 0.1 மீட்டர். மோர் தென் 0.1 மீட்டர்னா ரேடியோ வேவ். அதில் 0.1 to 1 மில்லிமீட்டர், அதாவது 1 மில்லிமீட்டர் டு 0.1 மீட்டர்னா உனக்கு மைக்ரோவேவ். 700 நானோமீட்டர்லேருந்து 1 மில்லிமீட்டருக்குள்ள வேணும்னா இன்ஃப்ராரெட். அண்ட் 400 to 700னா விசிபிள். 1 நானோமீட்டர்லேருந்து 400 நானோமீட்டர்னா யூவி. 1 நானோமீட்டர் 10 power minus 3 நானோமீட்டர்னா எக்ஸ்ரே. லெஸ் தென் 10 power minus 3 நானோமீட்டர்னா காமா ரேஸ். ஃப்ரீக்வன்சி இந்த பக்கம் இருக்கு, வேணும் ஞாபகம் வச்சுக்கோ. திஸ் இஸ் த என்டையர் டேபிள். வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ, நான் வந்துக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ, வேணா கிளியர் பண்ணி அழைச்சிடுறேன். வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. தெளிவாக வேணா நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லா புக்ஸ்லையும் அவைலபிளாக தான் இருக்குது. மேக் நோட் யூஸ் பண்ணிக்கோ. லெட்ஸ் ஹாவ் அ பிளாஸ்ட் கைஸ். ஸோ வித் திஸ் வி கேம் டு த எண்ட் ஆஃப் த டிஸ்கஷன் ஆஃப் MCQ சால்விங் இன் EM வேவ்ஸ். ஐ ஹோப் ஸோ நல்ல குவாலிட்டி ஆஃப் கொஷின்ஸ் உனக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்புகிறேன். இது யூஸ் பண்ணி நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் வாங்குவேன் நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட் எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன். இதை யூஸ் பண்ணி நல்லா படி. நல்ல குவாலிட்டி ஆஃப் MCQ சால்வ் பண்ணுறப்ப தான் நீட் எக்ஸாமில் இதே லெவல் ஆஃப் MCQஸை பார்க்குறப்ப நான் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நவ் யூ ஆர் சால்விங் த ஸோ கால் ஸ்டாண்டர்ட் MCQs. இந்த ஸ்டாண்டர்ட் MCQஸை ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உன்னோட நாலேஜ் செம்மையாக இம்ப்ரூவ் ஆகும். நல்ல கான்செப்சுவல் கிளாரிட்டி வரும். நல்ல ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸும் போடலாம், MCQஸும் போடலாம், ப்ராப்ளம்ஸ்க்கு நீ அப்ரோச் பண்ணுற எல்லாமே உனக்கு நல்லா கிடைக்குது. இதுதாண்டா இந்த மொமெண்ட்டில் தேவை. நல்ல குவாலிட்டி MCQs போடணும். டம்மியாக வராத கொஷினு, பேட்டர்னே இல்லாத கொஷினு, நீட்லேயே கேட்காத கொஷின் உட்காந்து போட்டுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. இது எல்லாமே நீட் ப்ரீவியஸஸ் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் தான். இதுலேருந்து லைட்டாக படிட்டிங்கிறீங்க, மாற்றி கேட்க சான்ஸ் இருக்குது. இதுலேருந்து அப்படியே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி நல்லா படி. ஆல் தி பெஸ்ட். Take care. Thank you all. It's Dr. Sudarshan from NST signing off. இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடு. ஹவு குவாலிட்டி MCQs and how the discussion was ன்னு சொல்லி போடு. கண்டிப்பாக I will be really happy to see those comments. உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். மறக்காமல் செஷனை லைக் பண்ணிக்கோ.
உனக்கு என்னென்ன வேணுமோ நான் கொடுத்துட்ருக்கேன், இன்னும் கண்டினியூஸாக கொடுக்குறேன். அடுத்து ரே ஆப்டிக்ஸ், வே ஆப்டிக்ஸ் ஒரு செஷனில் எடுத்து கொடுக்குறேன். அடுத்து நம்ம மாடர்ன் ஃபிசிக்ஸ் ஒட்டுக்கா முடிச்சிடலாம். ஸோ இதோட நம்ம 12th மிரர் 30 முடிச்சிடுவோம். 11th மிரர் 30 அடுத்தடுத்து நான் கொண்டு வந்துட்டே இருக்கேன். ஸோ லெட்ஸ் ஹேவ் அ பிளாஸ்ட். அடுத்த செஷனை சந்திப்போம். அண்டில் தென் இட்ஸ் டாக்டர் சுதர்ஷன் ஃப்ரம் NST சைனிங் ஆஃப். டேக் கேர். தேங்க்யூ. பாய். மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன் போட்டு போ.